கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சொந்த ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சொந்த ஊர்ல என்ன நல்லா இருக்காங்க சார். அவ்வளோதான், நமக்கு வேண்டியது அவ்வளோதான். உங்க சொந்தத்துல அதிக போயிங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்க? எல்லாருமே நலம் சார். சரி, ரைட். இது என்ன கேட்கறதா இல்லை வேற யாருக்கும் கேட்குறீங்களா? இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா எல்லாரும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வேண்டியவங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்னா நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஏங்க அவர் தான் நலம் காக்கும் ஸ்டாலினா, நான் நலம் காக்கும் திருசக்தியாரா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அட்லீஸ்ட் நலம் கேட்கும் திருசக்தியாராவது இருக்கலாம்ல. ஆரம்பிங்க. ரைட்டு சார். முதல் கேள்வி சார், கடலூர்ல இருந்து மைத்தியன் கேட்கிறாங்க. கலைஞர் கருணாநிதியை இளைஞர்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று கனிமொழி கூறுகிறாரே. சொன்னே நம்மளை உங்களுக்கு தான் சார் சொல்றாங்க. அதான் சொல்றேன், இளைஞர்களுக்கு எனக்கு என்னன்னா இருக்கலாம், அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. கலைஞர் மாதிரியே இளைஞர்கள்லாம் அவரை முன்மாதிரியாக கொண்டு வந்தேன்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏதோ இந்த பாஜக வந்ததுக்கப்புறம் இதுவும் சரி இல்லை, முன்னாலேயும் சரி, இந்த ரயில்வே லாபமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கலைஞரை முன்மாதிரியாக கொள்ளுங்கன்னா இதுக்கப்புறம் ரயில்வேயில் ஒருத்தரும் எல்லாம் டிக்கெட்டு வாங்கணும் போனோம் வரணுன்ற எண்ணமே இல்லாமல் ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்துருமோன்ற ஒரு கவலை இருக்கு. இங்கே ரோல் மாடலே எடுக்கல, நாங்கள் ஏன் எடுக்கணும்னா? இல்லை, அப்படி இல்லை. டிக்கெட் எடுக்காமல் வந்தார். இன்னைக்கு எவ்வளோ அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சம்பாதிச்சாங்க. அப்போ நம்ம ஒரு டிக்கெட்டு வாங்கினவெல்லாம் எங்கே இருக்கான்? மேக்சிமம் பிளாட்ஃபார்த்தில் இறங்கி நடந்து போகிறான், ஆட்டோவில் போகிறான். அப்போது முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி டிக்கெட்டு வாங்காமல் போயிட்டாங்கன்னா இளைஞர்கள்லாம் என்ன ஆகும்? ரயில்வே துறை மிகப்பெரிய நஷ்டத்தை. சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன இதில் விளைவுகள் வரும்? இளைஞர்களுக்கு எல்லாரும் 3 வச்சுக்கணும்னு ஆசைப்படுவான். 3னா சார்? 3 வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. புரியலையா உங்களுக்கு? முத்தமிழ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயல் இசை நாடகம். அதில் கூட ஒரு முத்து நடித்த படத்தில் கூட 3 தமிழ் தோண்டியதும் உன்னிடமோ, அது பூக்காரியே என்னமோ ஒரு படத்தில் பாடியிருக்காங்களா? ஆமாம். அப்போ 3னா என்ன? இயல் இசை நாடகம் 3 வச்சுக்கணும்னா என்ன? அதில் ஒரு நிபுணராக இருக்கணும், அதில் சிறப்பு வாய்ந்த 3லும் நம்ம நாயகனாக இருக்கணும். நாயகனா? 3க்கும் நம்ம தான் நாயகனாக இருக்கணும். ஒரு நாயகன் 3 அந்த மாதிரி கணக்கில் 3 தமிழ் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாருமே 3 வச்சு நல்லது தானே. இயல் இசை நாடகத்தில் இளைஞர்கள் எல்லாருமே நிபுணர்களாக இருப்பது நல்லது தானே. அதனால் ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, எல்லாரும் 3 வச்சுக்கணும். நான் சொல்கிறது தமிழை பற்றி, இயல் இசை நாடகத்தை பற்றி. வேறு எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு நாளைக்கு என்ன அனாவசியமாக ப்ளேம் பண்ணக்கூடாது. குறிப்பாக எதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் முதல்ல விளைவிக்கிறேன். ஆமாம், நீங்கள் ஏதோ ஊருக்கு போகிறீங்க, சொந்தத்தில் யாரையோ சொந்தக்காரங்க பார்த்துட்டு வரீங்க, அதோட நிறுத்திங்க. நீங்கள் அப்புறம் எனக்கு இல்லைங்க, எனக்கு 3 இடத்துல சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி போயிடாதீங்க. கேட்டால் அப்புறம் அவர் முன்மாதிரி இவர் முன்மாதிரின்னு சொல்லாதீங்க. அப்புறம் உங்களை அப்புறம் என்ன சொல்லிடுவீங்க? அவர் அப்படி இருந்தார், அதனால தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம அவரை முன்மாதிரியாக கொள்கிறவங்க இதை ஞாபகம் வச்சுங்க. அவரை மாதிரியே நீங்களும் 3 தமிழ்களிலும் நீங்கள் இயல் இசை நாடகம் எல்லாத்துலேயும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும். ஞாபகமாக ரயிலில் டிக்கெட் வாங்கிடுங்க. யாரையும் நம்பி நம்ம வாங்காமல் வந்தால் அவருக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, ஆனால் நமக்கு கோட்டைக்கு தெரியாது. நம்ம நேரத்துக்கு டிடி சட்டையை பிடிச்சி இறக்கி விட்டு அடுத்த ஸ்டேட்டில் இறக்கி விட்டான்னா அங்கேருந்து வீட்டுக்கு வரணும். ஞாபகம் வச்சுங்க. ரைட்டு சார். அடுத்ததாக திருவள்ளூர்ல இருந்து மணவாளன் கேட்கிறார். திருசக்தியாரை கவர்ந்த சமீபத்திய சம்பவம் ஒன்று சொல்லுங்கள் ப்ளீஸ். திருசக்தியாரை கவர்ந்த சமீபத்திய ஏதாச்சும் ஒரு சம்பவமா? இது அவர் என்னமோ
அவர் மனசுக்குள்ள மெயின் ஸ்ட்ரீம் சேனல் ஏதோ நெறியாளர் மாதிரியும், நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் மாதிரியும் அவர் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டார். இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் தான் வந்து தமிழ்நாடு முதல்வரை வந்து பேட்டி காணும்போது, ஐயா உங்களுக்கு மசால் வடை பிடிக்குமா, கீரை வடை பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்தப்புறம் பல்லு விளக்குவீங்களா, பல்லு விளக்கிறதுக்காக எழுந்திருப்பீங்களா? இப்படியெல்லாம் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் மிக முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட அது கூட வந்து என்ன நடந்துக்கிட்டே கேட்பாங்க. அது இயல்பாக இருக்கணுமா, அதை உட்கார வச்சு அப்படி பேட்டி மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இயல்பாக அப்படியே ஒரு நடைப்பயிற்சி மாதிரி அப்படி ஒரு தோட்டத்தில் பூங்கால. இது மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இதெல்லாம் பண்ணுவாங்க. கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் 1000 கேள்வி இருக்கும்போது இதெல்லாம் கீரை வடை, இந்த கீரை வடை கேள்வியெலாம் கேட்பாங்க. அதை மாதிரி இவர் வந்து நம்மளை நினச்சி அவர் ஏதோ மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு நெறியாளர் நினச்சி, நட்சத்திர நெறியாளர், நட்சத்திர நெறியாளர் நினச்சிக்கிட்டாரு. நம்மளை வந்து முதல்வர் ஸ்டாலின் நினச்சிக்கிட்டாரு போல் இருக்கு. அவர் நெறியாளராக நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு இல்லை. நம்மளை போய் முதல்வர் அளவுக்கு நம்மளை உயர்த்தக்கூடாது. அப்போ உங்கள் சமீபத்திய சம்பவங்களில் வந்து நம்ம வந்து அதே சமயம் ஒரு கேள்வி கேட்டுட்டா நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை. சம்பவம்னு சொல்றதை விட ஒரு சின்ன சம்பவம் தான், ஆனால் சம்பவம் இல்லை, கதை வரும் ஆனால் வராது. நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சைதாப்பேட்டையில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறார். அவர் கல்வி அமைச்சர் தானே? ஆமாம். இன்ஸ்பெக்ஷனுக்கு போனோம்ல, கண்டிப்பாக போகலாம்ல. போனால் ஃபுல் போதையில் ஒரு வாத்தியார் மட்டையாகி படுத்து கிடக்கார். திராவிட மாடலில். அதாம்மா திராவிட மாடலில் ஃபுல் மட்டையாகி போனோன்னா அங்கே இருக்கிற மற்ற வாத்தியார் டீச்சர் அவங்களாங்க எப்போவுமே அப்படி தாங்க, ஓவராக குடிச்சிடுவாரு. ஏன்னாங்க இவர் இப்படி ஓவராக குடித்தாருன்னா பசங்கள்லாம் கெட்டு போயிட மாட்டாங்களா? எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடு கேட்குறாரு பாருங்க. அங்கே தான் எனக்கு பிடிச்சிருக்கு அன்பில் மகேஷ் சார், பொறுப்புணர்ச்சியோடு கேட்குறாரு. அதுக்கு அந்த வாத்தியாருங்களாம், டீச்சர் வாத்தியார் மற்றவங்களாம், இல்லைங்க இவங்களாம் 10ஆம் கிளாஸ் பசங்களாக இருந்தால் கெட்டு போயிடுவாங்க, இவங்களாம் 8ஆம் கிளாஸ் தான். எப்படி 10ஆம் கிளாஸ் பையனாக இருந்தால் கெட்டு போயிடுவாங்களாம். போதை வாத்தியார் தண்ணி அடிக்கிறது பார்த்தா அவனும் தண்ணி அடிப்பானான். 8ஆம் கிளாஸில் தண்ணி அடிக்க மாட்டான். 6ஆம் கிளாஸ்லேயே அருவாள் எடுத்துகிட்டு போதை மருந்து சாப்பிட்டுட்டு அலையிறானுங்க. இதுக்கு அன்பில் மகேஷ் சார் சொன்னாரா, ரொம்ப ஒரு பண்ணுறது தப்பு. ஒன்று இவர் காலையிலேயே குடிச்சிட்டு வரணும், எங்கே வீட்லேயே, இல்லை சாயந்தரம் ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குடிக்கலாம். ஏன்னா அவர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, இல்லை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் டாஸ்மாக்கு ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடுமா? ஆட்சியும் நம்ம காப்பாற்றணும், வாத்தியாருக்கும் நம்ம அறிவுரை சொல்லணும். காலையில் அவர் வந்து சரின்னு அவருக்கு வந்து முதலுதவி செய்கிறார். யார்? கல்வி அமைச்சர் வந்து அவருக்கு முதலுதவி. எவ்வளோ பொறுப்புணர்வு, கடமை பாருங்க, அப்படி பாருங்க, அப்படியே சிலிர்க்கிறது பாருங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறத எப்படி வந்து அவர் வந்து அனுசரிக்கிறாரு. தண்ணி நீ பாட்டிலில் கொண்டு வந்து அவர் சொல்லி அவர் முகத்துலலாம் அடித்து எழுப்பி, ஐயா நீங்கள் ஒன்று வீட்டில் வந்து வீட்டிலையே குடிச்சிட்டு வரணும், என் வீட்டில் குடிச்சிட்டு வந்தால் இங்கே வந்தால் போதை வராதா, அங்கேயே நின்றுடுமா போதை, அப்புறம் இல்லை வீட்டுக்கு போய் சாயந்தரம் நீங்கள் குடிக்கணும், பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று என்ன சொல்கிறாரு, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் அந்த வாத்தியார்கள்லாம் சொல்கிறாங்க, 10ஆம் வகுப்பு மாணவர்னால் அதே மாதிரி குடிச்சுடுவாங்க, 8ஆம் வகுப்புனா குடிக்க மாட்டான். 9க்கு போய் 9லேருந்து 10 பாஸ் ஆனால் தான் அவனுக்கு வந்து 15 வயசு ஆனால் தான் தெரியும், 13 வயசில் தெரியாது இப்படின்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு, அடுத்தது வந்து அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது அங்கே சுற்றி நின்று இந்த போதை மருந்தெல்லாம், இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்கிறாங்களாம். உடனடியாக அந்த ஹெட் மாஸ்டர் ஏதாவது யார் வாத்தியார் அவங்களாம் கூப்பிட்டு, அப்போ அவர் கூட போலீஸ் கிலீஸ் வருவாங்க, ஒரு அமைச்சர் வந்தால் வருவாங்க, கூப்பிட்டு ஸ்கூல் பக்கத்தில் விற்கக்கூடாது, எது போதைப் பொருட்களை, கஞ்சா மாத்திரை, அவன் என்ன விற்கிறான் நமக்கு தெரியாது, விற்றான்னு தெரியாது, ஒரு 50 மீட்டர் தள்ளி போய் வருங்க, விற்கக்கூடாதுன்னு சொல்ல, 50 மீட்டர் தள்ளி, ஸ்கூல் பக்கத்தில் விற்கக்கூடாது, ஒரு 50 அடியோ 50 மீட்டரோ தள்ளி போய் வருங்க, ஸ்கூல் பக்கத்தில் விற்றீங்க அப்புறம் கெட்ட கோவம் வரும். என்ன கண்டிப்பு கரார் பாருங்க. நம்ம கல்வி அமைச்சராக அவரை பெற்றதுக்கு வந்து என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்கணும்.
இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது வலைதளத்தில் வந்திருக்கு. 50 மீட்டர் தள்ளி இந்த இந்த ஸ்கூல் பையன் 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ 50 மீட்டர் தள்ளி போய் வாங்க மாட்டானா? வீட்டுக்கு போகிற வழியில் வாங்க மாட்டானா? போதைப் பொருள் விற்கக்கூடாது, எவன்லாம் விற்கிறானோ அவனை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு அதில் என்ன பிரச்சனை? அவருக்கு உள்ள பிரச்சனை நமக்கு தெரியுது. அவங்கவுங்களுக்கு வந்தால் தானே அந்த வழி தெரியும். அவர் ஒன்றா பிடிச்சி போடுங்கன்னா பின்னாலேயே உடனே ஒரு மாவட்ட செயலாளர்னா, அண்ணே நீங்கள் நம்ம ஆளுங்க 3 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிங்கண்ணே, நம்ம கட்சிங்க, அவர் தான் அந்த வட்டத்தில் துணை செயலாளர், அவர் தான் விளையாட்டுத்துறை துணை செயலாளர், கிட்டத்தட்ட அவர் தான் ஞானசேகரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வரப்போகுது. அதே பாருங்கள், இந்த கல்வியை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டார், ஒரு பக்கம் அரசியல் வச்சுக்கிட்டார். எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணார் பாருங்கள். அது 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 பார்க்கும்போது சிலிர்களாக உங்களுக்கு. இதை விட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது. காலையில் வாத்தியார் வீட்லேயே குடிச்சிட்டு வரலாம். உங்களை கவர்ந்த சம்பவம் இது. ஆமாம், காலையிலேயே வீட்லேயே குடிச்சிட்டு வரலாம், சாயந்தரம் வீட்டுக்கு போய் குடிக்கலாம். ஆனால் ஸ்கூலில் மட்டும் குடிக்கக்கூடாது. அதுவும் எப்படி? ஓவராக குடிக்கக்கூடாது. குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, வாத்தியாருங்கெல்லாம் ஓவராக குடிக்கக்கூடாது. அப்போ லிமிட்டாக குடிச்சிட்டு அவன் பாடம் நடத்துனா என்ன பாடம் நடத்துவான்? தமிழ்நாட்டில் கல்வி 50,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறான். அந்த கல்வி லிஸ்ட்டில் தமிழ்நாடு எங்கேயோ 3ஆவது இடத்துலேருந்து 16ஆவது இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ ஒரு மாதம் முன்னால் நம்ம பேசணும். ஏதோ ஒரு ஆய்வில் வந்ததுன்னு. வராமல் என்ன செய்யும்? இப்படி குடிச்சிட்டு கிடந்தா வாழ்க திராவிடம் இதை சொல்லி இந்த சம்பவம் என்னை மிகவும் கவர்ந்தது. இவ்வளவு சுவாரஸ்யமாக ஒரு கல்வி அமைச்சரை இதுவரை தமிழ்நாடு சந்தித்ததே இல்லை. எத்தனையோ கல்வி அமைச்சர் இருந்திருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கல்வி அமைச்சரை, சுவாரஸ்யமாக தெளிவான சிந்தனையுடைய ஒரு கல்வி அமைச்சரை சந்தித்ததே இல்லை. வாழ்க திராவிடம். நாகர்கோவிலிருந்து ரவீந்திரன் கேட்கிறார், இடுப்பில் கட்டிய துண்டை தோளில் போட வைத்தது திமுக என்கிறாரே அமைச்சர் துரைமுருகன். இடுப்பில் கட்டிய துண்டை தோல் மீது பாருங்கள். அதில் தான் துரைமுருகனுடைய அந்த நுணுக்கம், அந்த பேச்சு சாதுரியம் வேறு யாருக்குமே வராது. நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க? யாரோ ஒரு ஏழை அவன் இடுப்பில் கட்டின துண்டை அதை எடுத்து அவனை தோளில் போட வச்சு, தோளில் போட்டாலே அது ஒரு கெத்து, மரியாதை. எஜமான் படத்தில் ரஜினி அப்படி போட்டு வருவார், அந்த மாதிரி அப்படின்னு நினைப்பீங்க. அவர் மனசுக்குள்ளே ஓடுது அப்படி இல்லை. இவர் கூட பேசியிருக்காரு, பாஜகவுடைய ராமசீனிவாசா இடுப்பில் இருக்கிற வேட்டியெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவனை டாஸ்மாக் கடை வாசலில் மட்டையாக விழுந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் பேசியிருக்காரு. ஆனால் நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணுறோம். ராமசீனிவாசனோட கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம். அவன் இடுப்பில் கட்டிய வேட்டியை பிடுங்கி கொண்டு நம்ம கட்சிக்காரங்க, நம்ம அரசியல்வாதிகள், மந்திரிகள், நிர்வாகிகள், திமுகவுடைய நிர்வாகிகள் தங்கள் தோளில் அதை துண்டாக போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஓசியில் ஒரு வேசி வருதுன்னா விடுவாங்களா திராவிடத்தில்? அவர் ஏதோ கேட்கும்போது தமிழனுக்கு தன்மானத்தையே திராவிடம் தான் ஊட்டியதுங்கிற மாதிரி இடுப்பில் கட்டிய வேட்டியை எடுத்து தோளில் போடுற அளவுக்கு கௌரவமான. யோ, கடைசியில் கட்டின வேட்டியை பிடிக்கிட்டீங்க, அதனால அம்மனமாக நிற்கிறாயா? தமிழனை அம்மனமாக நிறுத்தியது, அம்மனமாக நம்ம சொல்றது தன்மானம் இல்லாமல் டாஸ்மாக் கடையில தன்னை இழந்து தன் குடும்பத்தை மறந்து விழுந்து கிடக்கிறானே, அதை அம்மனமாக என்ற ஒரு அடையாளக்குறியாக சொல்கிறோம். அவன் வேட்டியை பிடிங்கி நான் துண்டா தோல்ல போடுறேன்னு உங்க தோல்ல போட்டுக்கிட்டீங்க, அவன் அம்மனமா தெரியுறான் யார் ரோட்ல. இதை துரைமுருகன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். ரைட்டு சார். அடுத்த தடவை நீங்க வேட்டி கட்டும்போது துரைமுருகன் பக்கத்துல எங்கேயாவது வராரான்னு பார்த்துட்டு வேட்டி கட்டுங்க, இல்லைன்னா பேசாம பேண்ட் போட்டுருங்க. அடுத்த சுரண்டையில இருந்து இசைக்கு முத்து கேட்கிறார், ட்ரம்ப், ராகுல், கமல் இவர்கள் மூவரிடமும் உங்களுக்கு பிடித்தது எது? மறைக்காமல் சொல்லுங்கள். ட்ரம்ப், ராகுல் கமல். ராகுல் காந்தி, கமல் இல்ல, எல்லாமே தேர்டு, செகண்ட், ஃபர்ஸ்ட். முதல்ல 100 வோல்ட்டு, அப்புறம் 500 வோல்ட்டு, அப்புறம் 1000 வோல்ட்டு, நமக்கு ஷாக்கு கொடுக்குற மாதிரி. இவர்கள் மூவரிடம் உங்களுக்கு பிடித்தது என்னன்னு கேட்டார். இதுல 100 வோல்ட் ட்ரம்ப், 500 வோல்ட் ராகுல். இல்லை, எனக்கு இவர்களிடம் உங்களுக்கு பிடித்தது என்னன்னு கேட்டா, இவர்களுக்கு பிடித்தது என்ன?
இவர்களுக்கு இப்படி ஏதோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு. ட்ரம்ப்புக்கு 26 தடவை சொல்லிட்டார், நான் தான் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நிறுத்தம் ஏற்பாடு பண்ணேன். இப்போ வேற எங்கேயோ 2 பேர் வந்து தாய்லாந்து கம்போடியா நான் தான் அதை நிறுத்தினேன். அவன் இல்லவே இல்லை, அவர் ட்ரம்புக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, மலேசியாவில் தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு. தாய்லாந்து கம்போடியாவும் போர் நிறுத்தத்தில் வந்து மலேசியாவில் வச்சு நாங்கள் பேசுகிறோம், ட்ரம்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. தாய்லாந்தில் நம்ம சொல்லிடுச்சு இரியா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ட்ரம்ப் வந்து இந்த ப்ரெஸ் செக்ரட்டரி ஒரு பொம்பளையை வச்சுக்கிட்டு இதோடைய உதடுகள் வந்து மெஷின் கன் மாதிரி. ஆமாம், அவன் என்னென்னமோ கற்பனை பண்ணி. மெஷின் கன்னா? ஆமாம், மெஷின் கன் உதடு அப்படின்னு அவன் எங்கெங்கேயோ போயிட்டான். அது ஏதோ அடல் சொல்லி படம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை அடல் ஃபிலிம் இல்லை, வேறு விதமான நீலப்படங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பேசுகிறார் அவர். ராகுல் காந்தி என்னென்னா சீனாக்கார 2000 கிலோமீட்டர் வந்து உள்ளே வந்துட்டான் இந்த கண்டனத்தாங்கன்னு சொன்னோன்னா உச்ச நீதிமன்றம் அவருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. வாயில் வந்ததெல்லாம் பேசப்படாது, அப்படி ஏதாவது உனக்கு ஆதாரம் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் பாராளுமன்றத்தில் பேசு, வெளியில் வந்து பேசுகிற 2000 சதுர கிலோமீட்டர் வந்து சீனாக்காரன் உள்ளே வந்துட்டான் எடுத்துட்டான் மோடி பீரியடில், அவர் கம்முன்னு இருக்காருன்னா உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? நீ போய் பார்த்தியா? எந்த இடம் உனக்கு தெரியுமா? இந்த எந்த வித பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி பேசுறது, அது கரெக்டாக சொல்லணும்னா அசட்டுத்தனமாக பேசுவதை நிறுத்து என்று சொல்லிவிட்டார் எங்கள் ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றமே. இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்களே, இந்தியராக இருந்தா. ஆமாம், இந்தியராக இருந்தால் அப்படி பேச மாட்டேன்ட்டாங்க. எனக்கு வீரபாண்டி காட்டு போகும்போது தான் ஞாபகம் வருது. அதில் வந்து சிவாஜி கணேசன் பேசுவார், அதாவது வசனம், இந்த மண்ணின் விந்தாக இருப்பவன் கோழையாக இருக்க மாட்டான், கோழையாக இருப்பவன் இந்த மண்ணின் உண்மையான விந்தாக இருக்க மாட்டான். அவர் என்ன பண்ணுவார், அது இத்தாலி விந்து, இத்தாலி கரு, அவரை போய் வந்து நீங்கள் வந்து இந்தியனாயிரு, இந்தியனாக இருந்தால் அப்படிலாம் பேசக்கூடாதுன்றாங்க. அவர் சும்மா இந்தியன்னு வச்சுக்கிட்டு அவர் பில்டப் கொடுத்துட்ருக்காரு தவிர அவர் வந்து அது இத்தாலி, அது எங்கெங்கேயோ போகுது. அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே வந்து அப்படி இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து சேவை பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க, போயிருக்காங்க, நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல. ஆனானப்பட்ட நெப்போலியன் போனபார்ட் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டுன்னா அவர் ஃப்ரெஞ்சு நாட்டவர் இல்லை, கார்சிகா நாட்டவரை சேர்ந்தவர். இப்படி பல பேர் வந்து அதே மாதிரி ஜெர்மானியத்தில் ஹிட்லருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் முகமும் இருக்குது, நெகட்டிவ் முகமும் இருக்குது. ஆனால் ஜெர்மனி ஒரு பீரியடில் உலகத்தையே ஆண்ட ஹிட்லர் ஜெர்மனியின் ஹிட்லர்னு சொல்கிறோம். ஆனால் அவர் ஜெர்மனி நாட்டுக்காரர்கள், ஆஸ்திரியாவிலேருந்து அங்கே வந்து குடியேறியவர். நீங்கள் உடனே வந்து தமிழுக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம் உங்கள் மனசு போகுது. எனக்கு தெரியும், அங்கே ஹிட்லரு இங்கே யார், இப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. நான் அந்த வம்புக்கெல்லாம் போகலை. இதை மாதிரி வந்து இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்ன மாதிரி அவங்க வந்து நீங்கள் வந்து இந்தியராக இருந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்தியர் இல்லைன்னு அர்த்தம். இப்படி பேசுகிறவங்களாம் இந்தியர் இல்லை, உண்மையான, அதாவது மனதளவில் உண்மையான இந்தியன் இல்லை. ஐயா, நம்ம வந்து போரில் போடுறோம், அந்த பக்கம் வந்து போரில் வந்து 10 பேரை செத்து போயிட்டான், நம்ம சைடில் 4 பேர் செத்து போயிட்டான்னு வச்சுப்போம். போர்னா மரணங்களோ இழப்புகளோ சதான் செய்யும். ரஷ்யா உக்ரைன் அடிச்சுக்கும் போது யாருக்கு அதிக சேதம்னு சொல்லலாமே தவிர சேதம் 2 பக்கமும் தான் இருக்கும். இது பொதுவான விஷயம். நீங்கள் நம்ம தாய்நாட்டின் மீது பற்று உள்ளவன், பாரத மாதாவை தன்னுடைய மனதில் வரித்திருப்பவன், இந்த தாய் மண் என்று நினைப்பவன் வந்து என் மண்ணை விட்டு கொடுக்கூடாது. எங்கால் வந்து வீர சிவாஜி, மகாராஷ்டிர வீர சிவாஜி பெரிய அந்த மோலாய படையெல்லாம் வந்து அவுரங்கசீப்புடைய படையெல்லாம் வந்து எதிர்கொள்ளும் போது 20,000 பேர் பீரங்கியோடு வருவாங்களாம். இவர்கிட்ட இருக்கிற படை 500, 1000. அதுலேயும் வந்து இவரை வந்து விரட்டி விட்டாங்க. அதாவது அரண்மனையிலிருந்து இவர் வந்து காட்டில் போய் மகாராஷ்டிரா காடுகளில் வந்து சத்தாரா காடுகளில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார் வீரர்களுடன். அதை ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார், அவருடைய வீரர்களை அப்பப்போ கூப்பிட்டு, நம்ம அங்கே ஒரு 10 பேர், நம்ம ஆள் 20 பேர் இறந்துட்டான்னு கவலைப்படாதீங்க, இது வீர மரணம், தாய் மண்ணுக்காக செஞ்சது. வீர உரை, சிவாஜியுடைய வீர உரை. மகாகவி பாரதியே வந்து வீர சிவாஜியுடைய உரையை பற்றி அவர் எப்படி வீர உரை கொடுத்தாருன்ற கவிதையை, பல கவிதைகள், பெரிய பாடல்கள்லாம் எழுதியிருக்கார். ஜெய் பவானி, அவங்க ஊரில் நம்ம ஊரில் ஒரு சொல்கிற மாதிரி அந்த ஊரில் ஜெய் பவானி இப்படிலாம் சொல்லி 50 பேர் 100 பேர் கொரில்லா படைன்னு சொல்லுவாங்க. கொரில்லா படைனா மறைந்திருந்து திடீர்னு தாக்குறது. அவன் 1000 பேர் போவான்,
திடீர்னு 50 பேர் தாக்கி 1000 பேரை காலி பண்ணிடுவான், ஒன்று க்ளோஸ் பண்ணிடுவான், இல்லை அவன் ஓடி போயிடுவான் பயந்துக்கிட்டு. இத்தனையும் அவன் பீரங்கி வச்சுக்கிட்டு வரான். அப்போ நம்மக்கிட்ட வந்து வெறும் இந்த பழைய நம்ம ஊர் கான்ஸ்டபிள்லாம் வச்சுருக்காங்களே ஒரு துப்பாக்கி, அதை எடுத்து அவங்க சொல்கிறதுக்குள்ளே திருடன் வந்து ஏரோப்ளைனில் ஏறி போயிடுவான். அங்கேருந்து ஏரோப்ளைனில் வந்து செயின் பறிச்சுக்கிட்டு 1 ஹவரில் கிளம்பி போகிறான் திருப்பி. இன்றைக்கி குற்றவாளிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருக்கான். ஸோ இப்படி நம்ம வந்து எதுக்காக சொல்லுதுன்னா, நம்ம பக்கம் இழப்புகள் இருந்தால் கூட நமது நாட்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நமது மக்களுக்காக வந்து நீங்கள் குரல் கொடுத்து, நான் ஒரு மக்கள் தலைவன் அப்படியா இருந்தால் தானே. இப்போ கூட தான் 1962 நேரு மாமா பண்ண வேலையில் சீனாக்காரன் நம்மளை அடிச்சு விட்டான். படுத்துட்டுமா விவேன் என்று நினைத்தாயான்னு திருப்பி எழுந்து வந்து மறுபடியும் பாகிஸ்தானை 2 தடவை 3 தடவை அடித்து இன்றைக்கும் வந்து இந்தியாவை பார்த்தா சர்வதேச நாடுகளும் பயப்படுதுன்னு வருதுன்னா இப்போ யார் தலைவர்? இப்போது நீ கரெக்டாக தான் அந்த கேள்வி கேட்டவர் வந்து ரொம்ப ரொம்ப சிந்திச்சு தான் அந்த கேள்வி கேட்டிருக்காரு. 3 ட்ரம்ப்பு ராகுல் கமல் 3 ஒரே ரகம். இந்த காலத்தில் 3 தெய்வங்கள்னு ஒரு படம் வந்தது. இனிமேல் யாராவது புதுசாக எடுக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், அவங்கள ஒன்றும் சொல்லலை. 3 பைத்தியங்கள்னு சொல்லி ஏதாவது படம் எடுத்தாக்க அதுக்கு 3 பேர் வந்து ரோல் மாடல் கிடைப்பாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே சார். அடுத்ததாக திருவாரூர்லேருந்து தியாகராஜன் கேட்குறாங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்படி போகிறது திருசக்தியாரே? அதான் நல்லா தான் போகுது. யாருக்கு நல்லா போகுது? அதான் முத நாளே வந்து 4,44,11,885 பேர்ப்பா, சொல்கிறதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. அவங்க அவ்வளோ பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. அது ஏன் அந்த 4.5 வருஷம் பொறுத்து இந்த திட்டம் வருது? ஒரு நாளைக்கு சுமாராக 5 லட்சம் பேர் பயனடைகிறான்னா, இந்த 4 வருஷத்தில் நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து முகாம்கள் நடத்தி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, தமிழ்நாடுல கொஞ்சம் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா வரைக்கும் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கலாம். ஸ்டாலின் திட்டத்தை நான் காத்திருக்கலாம். இப்போ தான் வந்து ஸ்டாலின் கட்டிடக்கலைன்னு ஒன்று வந்து புதுசாக வந்து அரசில் பேசுகிறாங்க. ஸ்டாலின் கட்டிடக்கலையாம். சோழர்கள் கட்டிடக்கலை, சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், நாயக்க மன்னர்கள், அது மாதிரி ஸ்டாலின் கட்டிடக்கலை. நேற்று பார்க்குறேன் கொள்ளிடம் பிரிட்ஜு என்னமோ 22.5 கோடி என்னமோ செலவு பண்ணி 6 மாதம் முன்னால் கட்டினது புட்டுக்குச்சு. இதுதான் ஸ்டாலின் கட்டிடக்கலை. அவர் என்ன கேட்டிருக்காரு? அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. கட்டிடக்கலையெல்லாம் வந்து நிற்கும், ரொம்ப நாளைக்கு நிற்கும். இது வந்து தெரியும், இது உடனே படுத்துக்கும். அது பிரிட்ஜாக இருந்தாலும் படுத்துக்கும், பள்ளிக்கூடமாக இருந்தாலும் படுத்துக்கும். இப்போ அதுக்கு தாங்கிறதுக்காக கமல் அவர்கள் எடுத்து கமல் அவர் இருக்காருல எடுத்து அவர் ராஜ்யசபா போயிருக்காரு. அவர் பார்த்துப்பாரு, அவர் ஏதாவது பேசிடுவாரு, எல்லாம் மண்டை குழம்பி பாதி பேர் கேன்டீனுக்கு போயிடுவான். அது பிரச்சனை அதோட சால்வ் ஆயிரும். விட்டுருங்க. நலன் யாருடைய நலன் தான்? நலன் வந்து இல்லை, அந்த நலம் காக்கும் ஸ்டாலின்னா யார் மக்களின் நலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. முதல் கேள்வி நான் கேட்குறது, ஒரு நாளைக்கு இப்போ 4.5 லட்சம் பேருக்கு வந்து இது பலன் கிடைக்கும்னா இந்த 4 வருஷத்தில் நீங்கள் என்னையா பண்ணீங்க? 365 நாள் இன்ட்டு 4 வருஷம் 1200 1500 நாள் 1500 நாள் இன்ட்டு 4 லட்சம் அப்படின்னா எங்கேயோ தமிழ்நாடு மக்கள் தொகையே கவர் ஆகிருக்குமே. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்களே. சரி, இது நலம் காக்கும்னா யாருடைய நலம் காக்கும்? அவங்க சொல்கிறது வந்து குற்றவாளிகளின் நலம் காக்கும், பாலியல் வன்முறை செய்வரின் நலம் காக்கும், ஆணவ கொலைகள் செய்பவர்களுடைய நலம் காக்கும், ஊழல் செய்பவர்களின் நலம் காக்கும், மோசடி செய்பவர்களின் நலம் காக்கும், காவல்துறையில் வந்து கருப்பு ஆடுகளாக இருப்பவர்களின் நலம் காக்கும், கிட்னி திருடுபவர்கள் தப்பா சொல்லிட்டேன் சார், கிட்னி முறைகேடு திருடுன்னு சொல்லக்கூடாதான், அவன் ஒரு மாசம் சொல்லியிருக்காரு. ஆமாம், அது கிட்ட கிட்னி முறைகேடு. ஆமாம், தமிழில் பெரிய சீர்திருத்தம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் நலம் காக்கும் திட்டம் நல்லா தான் போயிருக்கு. யாருடைய நலம்ங்கிறது மக்களுக்கு தெரியும், அவ்வளோதான். ரைட்டு சார். அடுத்ததாக திருக்கோவிலிருந்து மன்மதராசா கேட்கிறார். பேரே தினுசா இருக்கு, மன்மதராசா. நல்லா இருக்கு. என்னை துணை முதல்வராக்குவதாக கூறுகிறார்கள், அப்படியானால் நான் முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா என்று கேட்கிறாரே திருமாவளவன். என்ன கேள்வியா? கேள்வினா இப்படி இருக்கணும். யார் வந்து இவரை துணை முதல்வர் ஆக்குறேன்னு சொன்னாங்கன்னு தெரியல.
கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா, இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றார், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். ஒரு பாட்டு அவர் ஒரு ஆங்கல் படத்துல பாடல்லே சொல்லி முடிச்சிட்டீங்களே. இந்த கேள்வியின் நாயகன் அவரை துணை முதல்வராக வந்து சொல்றாங்களா, ஆனா முதல்வருக்கு எனக்கு தகுதி இல்லையா, என்னையே முதல்வர்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன். இதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய கவிஞர் வைரமுத்துவுடைய வார்த்தைகள் ஞாபகம் எனக்கு. பட்டுவேட்டியை பற்றி கனவு பகல் கனவு கண்டு கொண்டிருந்த போது கட்டியிருந்த கோமணமும் களவு போயிட்டு. இதை நான் வைரமுத்து வாய்ஸில் சொல்கிற மாதிரி நினச்சி பாருங்க. பட்டுவேட்டியை பற்றிய பகல் கனவில் இருக்கும் பொழுது அவன் கட்டிய கோமணமும் களவு போயிற்று. இதுதான் இவருக்கு 6 சீட்டுக்கு பதில் பிரேமலதாவுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தேமுதிகவுக்கு வந்து 9 சீட்டு கொடுக்குறாங்கிறாங்களாம் திமுக கூட்டணியில். அவங்க 12 இல்லாமல் ஒத்துக்க முடியாதுன்றாங்களாம். எப்படி இருப்பாருங்க? அதாவது தேமுதிகவை வந்து நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை. விஜயகாந்துக்கு பிறகு தேமுதிகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு 9 சீட்டு கொடுக்குறாங்கிறாங்க, 12 கேட்குறாங்க. சரி ஏதோ முன்ன பண்ணால் கொடுப்பாங்க, 9ஆவது கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி வச்சுங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி வேறு கேட்குறாங்களாம். மச்சானுக்கு அவர் இவர் தம்பிக்கு சுதீஷ் அவர்களுக்காக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒன்று. ஆனால் திருமாவளவனுக்கு இது வரைக்கும் வாயை திறந்து 6 போன தடவை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 25ங்கிறாரு. நான் 25% ஓட்டு எங்களுக்கு தான், விடுதலை சிறுத்தை ஓட்டு தான் திமுக கூட்டணியிலங்கிறாரு. வாயை திறந்து 10ஓ 12ஓ கொடுக்கறதா எங்கேயாவது ஒரு செய்தி வந்ததா? தேமுதிகவை மதிக்கும் அளவுக்கு இது வரைக்கும் தேமுதிக எந்த பக்கம் இருந்தது? எதிர்பக்கம் இருந்தது அதிமுக கூட்டணியில் முன்னால் வரைக்கும். இப்போ இங்கே வந்திருக்காங்க, ரைட்டு, அரசியல் இதெல்லாம் சகஜம். தேமுதிகவிற்கு கொடுக்கும் மரியாதை கூட விடுதலை சிறுத்தைகளுக்கோ திருமாவளவனுக்கோ அவர் அடையாளமாக காணப்படும் பட்டியலினத்தாருக்கோ இந்த திமுக அரசு திமுக கட்சி தலைமை கொடுக்கவில்லை இல்லையா? இப்போ அவர் வந்து அதுதானே கேட்குறாரு. ஆமாம், துணை முதல்வராகனு சொல்கிறீங்களே, முதல்வர் தகுதி இல்லையா? நீங்கள் 6லேருந்து உங்களால் வந்து தேமுதிக அளவுக்கு முன்னேறி 9ஓ 10ஓ 12ஓ வாங்க முடியுமானே தெரியல. நீங்கள் எப்போ முதல்வர் பதவியை பற்றியோ இல்லை துணை முதல்வர் பற்றியோ பேசலாம்? நீங்கள் பேசுறதுக்கான தகுதிகள் அருகதை எப்போது வருகிறது? தைரியமாக ஒரு சீமான் மாதிரி, சீமான் எதுக்காக சொல்கிறேன்னா அவருடைய துணிச்சலுக்காக சொல்கிறேன். நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, விடுதலை சிறுத்தை தனியாக நிற்கிது. 234 தொகுதி, அதே தனி தொகுதியில் மட்டும் நாங்கள் நிற்கணும். தனி தொகுதினா வந்து நாங்கள் எங்களுக்குலாம் அப்போ மற்ற தொகுதிக்குள்ளெல்லாம் கொடியேற்றத்துக்கு கூட உரிமை கொடுக்க மாட்டேன்றீங்க. பக்கத்துலேயே கொடியை வைக்கக்கூடாதுங்கிறீங்க. திமுக கொடி பக்கத்தில் கூட 234 நாங்கள் ஆள் போடுவோம். போடுங்க, என்ன 10,000 ரூபா டெபாசிட் தானே, கட்டிட்டு போங்க. தோத்துட்டு போகிறான், நிற்க வைங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம், நீங்கள் 25ன்னு சொல்கிறீங்க, 10ஓ 12ஓ 15ஓ எவ்வளோ வாங்குங்க. இப்போ இல்லைன்னா எல்லோரும் வெளியே என்ன பேசுகிறாங்க, இவருக்கு 2.5% தான் வந்து வாக்கு வாங்கி இவர் 25ன்னு புல்ரா விடுறாரு. நான் 2.5% தான் குறைத்து மதிப்பிடவில்லை. தலித் இனத்தவர்களில் ஒரு கணிசமான அளவுக்கு விசிகா தொண்டர்களாக விசிகாவுடைய சார்பானவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் சீமான் பக்கம் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இப்போ விஜய் பக்கம் போகலாம். திமுகவுக்கும் கொஞ்சம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பாஜக அணி கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் அணின்னு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க, பட்டியலினத்தவர் அணி தனியாக. எதுக்காக சொல்கிறேன்னா, இவர் வந்து தனியாக நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் துணை முதல்வர்னு ஆசைப்பட்டா நம்ம இன்னும் கவுன்சிலரே ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் முதல்வர் நாற்காலியை பற்றி ஆசைப்படலாமா? உங்களை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுருக்காங்க, நீங்கள் சோஃபாவுக்கு ஆசைப்படுறேன்னா நீங்கள் ஆசைப்படுங்க. நான் அதை தவிர உங்களுக்கு எல்லா தகுதிகளும் நம்ம இல்லைன்னே சொல்லலை. உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் மக்களிடம் நிரூபணம் செய்யுங்கள். அந்த துணிச்சல் இல்லை என்றால் வைரமுத்து பாடினது தான், நீங்கள் கட்டிய கோவணமும் களவு போய்விடும் பத்திரம் அப்படிங்கிறத சொல்லி
அண்ணனுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அண்ணன் திருமாவுக்கு ஆலோசனை சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து வேல்ராஜ் கேட்கிறார், திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு விசாரணை இன்னமும் நடைபெறுகிறதாமே, எப்போது முடியும்? அது ஆமாங்க, அவர் திருச்சி டிஐஜி அவர் திரு வருண்குமார் அவர்கள் போய் ஏதோ திருச்சி சிறையில் யாரோ சுடலை முத்துவா யாரோ ஒரு கைதி இருக்கார், அவர் வேற ஏதோ வழக்கில் கைதியாக இருக்காரு, அவருக்கு இதில் தொடர்பு உண்டான்னு ஏதோ அவருங்க ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கும் போல இருக்கு. போய் விசாரிக்கிறாங்க. என்னங்க அவசரம், 13 வருஷம்தான் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன அவசரமாக இப்போ நம்ம விசாரிக்கணும்னு என்ன இருக்குது? ஒரு அமைச்சரோட தம்பி, இந்த அமைச்சரோட தம்பி வந்து அது ஒன்றும் முக்கியம் இல்லை. இதில் வந்து அதில் உண்மையான குற்றவாளிகள் வெளிவருவதில் யாருக்கு என்ன சங்கடம்? அமைச்சருக்கு சங்கடமா, அவர் குடும்பத்துக்கு சங்கடமா, இல்லை பாதிக்கப்பட்டவருக்கு கொலையானவருடைய குடும்பத்துக்கு சங்கடமா, இல்லை குற்றவாளிகள் யார்? நமக்கு பல விஷயத்துலேயும் நம்ம மைண்ட் வந்து இப்படிலாம் துபரையும் சாம்பு மாதிரி நாலா பக்கமும் வேலை பார்க்குது. ஓ அவரே இவரை போட்டு தள்ளிட்டாரோ, அவரே அப்படின்னு பொதுவாக நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, சும்மா ஒரு நினச்சி பார்க்குறேன். ஏன் வந்து அப்போ வந்து இவ்வளோ வருஷமாக வந்து அது வெளியே கொண்டு வராமல் இருக்காங்க? அட்டகாசம் தாங்கலை அப்படின்னு சொல்லி அவரே இவரை போட்டு தள்ளிட்டாரா? அப்போ யார் அந்த அவர்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு இதுவாக இருக்குன்னா, கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் இந்த திமுக அரசு வந்து இந்த தமிழ்நாட்டின் காவல்துறை 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் விசாரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அமைச்சருடைய, அவர் பிரபலமானவர், அதாவது தவறான விஷயங்களுக்காக பிரபலமானவர், மாஃபியா ஸ்டைலில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவர், ரைட்டு. அது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அன்றைக்கி இருக்க ராமஜெயம் இருக்கும்போது ராமஜெயம் மாதிரி 1-2 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக பக்கம் திமுக சார்பானவங்க அப்படின்னு பார்க்க போனாலும் சரி, மற்ற கட்சிகள் சார்பாகவும் பார்க்க போனாலும் சரி, ராமஜெயன்கள் வந்து ஒரு ஊர்லேயும் உருவாயிட்டாங்க. ஆமாம். அப்போ இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் அவசரம் இல்லைங்க, இன்னொரு 10-15 வருஷம் டைம் எடுத்துங்க, நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஏதாவது ஒரு விஷயம்னா உடனடியாக போய் மந்திரியை போய் பார்த்து அன்றைக்கே பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணி பண்ணுறீங்க. யார்? அதே கே.என். நேருவே வச்சு இந்த கவின் மேட்டரில் பார்த்தீங்கன்னா, அந்த கவின் ஒரு பையன் உடனே கே.என். நேரு போனார், மறுநாளைக்கு போனார். அங்கே போய் வந்து அந்த அவங்க அப்பா அம்மா வந்து 2 பேர் அந்த பெண்ணுடைய, அதாவது கொலை செய்த அந்த பையனுடைய, அது வந்து கே.என். நேரு போனார், கனிமொழி போகிறாங்க. அது போய் அதை அப்படி கொஞ்சம். ஆனால் கே.என். நேரு அவர் தம்பி மேட்டரில் அவர் பாருங்கள், இதுதாங்க அது விதி வலியதுன்றது. யார் யாரோ கொலையானதுக்கு போய் அதை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியோ இல்லை ஏதோ பண்ணியோ சமாதானம் பேசியோ அவளுக்கு ஆறுதலாக பேசி மறுநாளே போய் பண்ண முடிகிற கே.என். நேருவால் தன்னுடைய தம்பியை யார் கொலை செய்தார்கள் என்று 13 வருடங்களாக பல முறை ஆட்சியில் நடுவில் வந்ததுக்கு அப்புறமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது வந்து கர்ம வினையா இல்லை வேணும்ட்டு தான் அப்படி ஏதோ காரணமாக வந்து காரண வினையா, கர்ம வினையா காரண வினையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னொரு 10-15 வருஷம் இருக்குது, டைம் இருக்குது, அதுக்குள்ளே விசாரிச்சு. என்ன அவசரம்? ஆமாம், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? வந்தா என்ன, வரலன்னா என்ன, ராமஜெயம் எந்திரிச்சா வர போகிறாரு. அடுத்ததாக புதுவையிலிருந்து கணபதி ராவ் கேட்கிறார், தேனி கூட்ட மேடையில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் திமுக எம்எல்ஏ மகாராஜா போடா முட்டாப்பாய என்று திட்ட, பதிலுக்கு அவர் நீதான் முட்டாப்பாய ராஸ்கல் என்று திட்டிக் கொண்ட வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தானே, மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டாங்களே. அது ஏதோ அந்த மகாராஜன் தான் ஏதோ ஒரு நலத்திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஆமாம், அந்த தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி இது. ஆமாம், அதை வந்து இவர் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் வந்து அந்த 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 பட்டயமோ என்னமோ சர்டிஃபிகேட் சான்றிதழ் அதை இவர் எடுத்து கொடுத்துட்டாரு. அவர் மகாராஜன் கொடுக்கறதுக்கு முன்னால். அது நீ எப்படி கொடுப்ப? ஐயோ, ரூபா போட்டு நான் செலவு பண்ணுறேன், செலவு பண்ணுறது நான், முன்னால் நின்று சான்றிதழ் கொடுக்குறது நீயா? நான் வரத்துக்குள்ளே அவர் தள்ளி தான் நிற்கிறாரு, அதுக்குள்ளே கொடுத்துட்ட, அதான் முட்டாப்பையில அப்படிங்கிறாரு. இவர் பதிலாக வந்து யார்? அவர் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், அவர் வந்து இவரை பார்த்து முட்டாப்பையிலங்கிறாரு. மகாராஜா வந்து முட்டாப்பையன். ஆமாம், பதிலுக்கு வந்து முட்டாப்பைய ராஸ்கல் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒருத்தர், எஸ்ஐயோ ஒருத்தர் வந்து இவரை சமாதானப்படுத்துறாரு, அந்த பக்கம் ஒரு போலீஸார். இது எல்லாம் வந்து பப்ளிக் மேடையில் கலெக்டர் அப்புறானியா நிற்கிறார். கலெக்டர் வந்து என்ன பண்ணுறது, அவன் மனசுக்குள்ள 2 முட்டாப்பயலுக்கு நடுவில் நான் வந்து மாட்டிக்கிட்டு என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே
ஐஏஎஸ் படித்ததுக்கு பதிலாக ஏதாவது கொத்தனார் வேலைக்கு போயிருக்கலாமே, கொஞ்சம் தன்மானமாவது இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கலெக்டர் வேலைக்கு பதிலாக பில் கலெக்டர் வேலைக்காவது போயிருக்கலாமே, கொஞ்சம் பிரயோஜனப்பட்டிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவர் பரிதாபமாக முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. நமக்கு என்ன அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ராஜாங்க ரகசியங்களை இப்படி மேடையில் வெளியிட்டாங்க பாருங்க. இவர் முட்டாப்பையன்னு அவர் சொல்லிட்டாரு, அவர் முட்டாப்பைய பிளஸ் ராஸ்கல் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. ஆக அரண்மனை ரகசியங்களை மேடையில் பொதுவாக வெளியிட்டுட்டாங்களே அப்படின்றது தான் நமக்கு வருத்தம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த முடிச்சிருவோம். இதுக்கு மேலே என்ன இருக்கு இதில்? இவர்கள் இருவருமே திமுகவை சார்ந்தவர்கள். ஒருத்தர் எம்எல்ஏ, ஒருத்தர் எம்பி. ஒருவர் ஏடிஎம்கேல இருந்து இங்க வந்தவர். அது விடுங்க, அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். வந்தாரு திராவிட மாடல். ஆனா இந்த திமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால? அண்ணா அறிவாலயம். இல்ல, என்னது அறிவாலயம்? ஆமா, அறிவாலயம். அறிவாலயத்தை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் முட்டாப்பயல் என்று திட்டிக் கொள்கிறார்கள். அது அறிவாலயம்னு பேர் அங்கேயே இடிக்குது. வைக்கும் போதே நினைச்சேன், இது என்னமோ வாஸ்து பிரகாரம் சரியா இல்லையே, திமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் போய் அறிவாலயம்னு வைக்கிறாங்களே, ஏதாவது வாஸ்து பிரச்சனை வருமோன்னு நினைச்சேன். வந்துருச்சு. ஆமா, இவர் அவரை முட்டாப்பைய, அவர் முட்டாப்பைய ராஸ்கல்னு சொல்றாரு. இதை எங்க வச்சு நம்ம பஞ்சாயத்து பண்ணணும்? அறிவாலயத்துல. அதாவது முட்டாள் திட்டிக்கிட்டவங்கள அறிவாலயத்துல வச்சு பஞ்சாயத்து. ஆமா, அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பாங்க அப்படி நினைச்சு முடிச்சிருவோம் நம்ம. ஓகே சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், சென்னை அண்ணா நகர் ராபர்ட் கொலை வழக்கு கைதிகள் போலீஸ் வேனில் காவலர்களையே தாக்கி உள்ளார்களே, காவல்துறைக்கு இந்த கதியா? இல்ல, அதாவது அது பார்த்தேன். அது அதோடைய பிரச்சனை மறுபடியும் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் குற்றங்கள் அதிகமாவதற்கு காரணம் இந்த டாஸ்மாக் மற்றும் போதை மருந்து கஞ்சா. இதுதான். அதே ராபர்ட்னு ஒருத்தர், அவர் அந்த ராபர்ட்டுங்கிறவரும் இவர் அது பேர் என்ன, ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அதாவது குற்றவாளி, பல குற்றங்கள் சாட்டப்பட்டவர். அவர் கொலை ஆகிட்டார். இவங்க அது கேங் வார், இவங்களை இவங்கள வேனில் புழலுக்கு எழும்பூர் கோட்டிலேருந்து இங்கே புழலுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது மோட்டார் சைக்கிளில் அவங்களோட சகாக்கள் அங்கேருந்து கஞ்சா பொட்டலங்களை உள்ளுக்குள்ளே வீசுகிறாங்க. எங்கே? போலீஸ் வேனுக்குள்ளே. எதுக்குன்னா அவன் சிறையில் போய் யூஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சிறையில் அந்த செவுத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து தூக்கி எறிவாங்க. அதை போலீஸ்காரர்களே சில பேர் காவலர்கள் எடுத்துக்கொண்டு போய் பத்திரமா யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்து தேச சேவை செய்வார்கள். இது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி அது எதுக்கு அவ்வளோ தூரம் புழல் வரைக்கும் போனோம்? போகிற வழியில் இங்கேயே வேனில் கொடுத்துட்டோம்னா புழல் வரைக்கும் போகிற டைம் வேஸ்ட் இல்லாமல் பெட்ரோல் டீசல் நம்ம மிச்சப்படுத்தி தேச சேவை செய்யணும்னு அந்த ரவுடிகளுடைய சகாக்கள் இவங்க போட்டிருக்காங்க. இதை இந்த காவலர்கள் தடுத்திருக்கிறார்கள். போலீஸ்காரர்கள் போலீஸ் வேனில் 20 போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க. இந்த 20 போலீஸ்காரங்களை அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்ட, ராபர்ட்டை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த கைதிகள் இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள், கடுமையாக ஏசி இருக்கிறார்கள். போலீஸ்காரனுடைய நிலைமையை பார்த்தீங்களா? போலீஸ் வேனுக்குள்ள கஞ்சாவை தூக்கி பொட்டலத்தை வீசி எறிகிறான். அது தடுக்க நினைச்சா அவன் சட்டையை பிடிச்சி அவனை கீழே தள்ளி அவனை கண்ணாமண்ண. அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரளமாக பேசுகிறாங்க. பேசி உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன். யார? போலீஸ், ரவுடி போலீஸ்காரனை. இத்தனைக்கும் ஒரே ஒரு போலீஸ்காரன் நடுவில் மாட்டிக்கிட்டான், பாவம்னு சொல்ல முடியாது. அத்தனை பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு இப்போ நான் வரிசையாக வேகமாக சொல்கிறேன். தூத்துக்குடியில் கீழப்பாண்டுக்கரை கஞ்சா கும்பலை தட்டி கேட்ட சகோதரர்கள் 2 பேரை போட்டாங்க. அவங்க ஏதோ மருதுபாண்டி அப்புறம் அருண்ராஜன். போலீஸ் என்ன சொல்லிச்சுன்னா, இது கஞ்சா பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேர் அவங்களுக்குள்ள முன்விரோதம். கஞ்சான்னு சொன்னால் முதல்வர் கோச்சுப்பாரு. ஆமாம். அதனால் சங்ககிரியில் மாடு வாங்கி தருவதாக ஒரு மூதாட்டியை கூட்டு போய் தலையை துண்டித்து சாக்கில் போட்டு குளத்தில் போட்டு போயிட்டான். இது யாரோ போட்டவன் யாரு, நம்ம எந்த கட்சின்லாம் பேசலை. குற்றங்கள் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு. மண்டபம் ராமேஸ்வரம் முகத்தில்
ஒரு இந்த ரோடு கடையில் போய் ஒருத்தன் வந்து சால்னா, இந்த சால்னா சாப்பிட்றான், ஏதாவது பரோட்டா சால்னா, பரோட்டாவுக்கு இன்னும் கொஞ்சம் சால்னா வையின்னா, அவ்வளோதான் சால்னா தீர்ந்து போச்சுன்னா வெட்டிட்டான் இந்த ஹோட்டல் ஊழியின. இந்த பரோட்டாவுக்கு சால்னா கொடுத்துருக்கான், கொஞ்சம் கூட சால்னா போட, அவன் நைட்டு முடிகிற நேரம் சால்னா தீர்ந்து போச்சுன்னு சொல்லியிருக்கான். இல்லை அதுக்கு மேலே போட்டால் அவனுக்கு காஸ்ட்டு கட்டுப்படி ஆகாதுன்னு. அதே மாதிரி திருச்சியில் ஒரு 2022-23 மைனர் பெண்ணை கற்பழிப்புக்காக ஒரு எஸ்ஐ 2 போலீஸை இப்போ டிஸ்மிஸ் வழக்கு விசாரித்து துறை ரீதியான விசாரணையில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. மைனர் பொண்ணை போலீஸ்காரன் 3 பேர் சேர்ந்து, எஸ்ஐ இன்னும் 2 பேர் அவங்களும் போலீஸ் காவலர்கள், இவங்க பண்ணியிருக்காங்க. 22-23 யாருடைய ஆட்சி? திமுகவோட ஆட்சி. கொடுமுடியில் பணங்க வந்து கடன் கொடுத்துட்டு திருப்பி கேட்டுச்சு ஒரு பொம்பளை. அது ஏதோ வட்டிக்கு பணம் வட்டி கொடுக்குதோ இல்லை அவசரத்துக்கு கொடுத்ததோ, அது திருப்பி கேட்டுச்சு. அதுக்காக அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்முறை செய்து போட்டு தள்ளி இருக்கிறார். இதில் செய்தது யார்? ஒரு உள்ளூர் திமுக நிர்வாகி. திருப்பத்தூரில் தனியார் பள்ளியில் ஒரு காணாமல் போன மாணவன் சடலமாக மீட்பு கிணத்துல. அப்புறம் இப்போ கடலூரில் ஒரு மாணவன் வந்து கொலையாகி இருக்கிறான். அது வந்து போலீஸ் விசாரித்தா பத்தாதுன்னு சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் மாற்றி இருக்கிறது. ஆவடி அண்ணனூரில் எஸ்எஸ்ஐ ராஜாராமன் என்பவர் எழும்பூரில் நண்பர்களுடன் மது அருந்தும் பொழுது, யாரு? போலீஸ்காரர், எஸ்எஸ்ஐனா சிறப்பு உதவி ஆய்வாளர். அவர் வந்து அந்த யாரோ ரவுடிங்க, அவங்க கந்து வட்டி கொடுப்பானா, இவர் வந்து நான் கேட்டால் வட்டிக்கு பணம் தர மாட்டேன்றீங்க, யாரோ கேட்டால் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஏதோ பேசி எஸ்எஸ்ஐ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் எஸ்எஸ்ஐ யாரால்? கந்து வட்டி ரவுடிகளால். சிவகங்கையில் திமுக நிர்வாகி அவர் கொலைக்கு பதில் வந்து ஒரு நிர்வாகியே கொலை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி முன்விரோதம் கேங்வார். அப்போது அந்த கொலை செஞ்சவன் பாருங்க, அவன் கைதில் இருக்கான். அவங்க அப்பாவை வந்து இந்த திமுக நிர்வாகியை சேர்ந்த அவருடைய சகாக்கள் போய் அவங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அவர் பையன் கொலை பண்ணியிருக்கான், அவனை ஜெயிலில் சிறையில் இருக்கான் அவன். அங்கே அப்பாவை ஒன்றுமே அறியாத அவங்க அப்பாவை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை கொலை பண்ணிட்டாங்க. தாம்பரத்தில் ஒரு பெண் தற்கொலையில் தவறான தகவல் தந்த போலீஸுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். துறையூரில் வயல்வரப்பு சண்டை. ஒரு பொம்பளை வந்து ஏதோ அவங்க சித்தப்பா ஏதோ வயல் வரப்பில் அவங்களுக்குள்ள பிரச்சனை, இந்த தண்ணி எங்களுக்கு தான் வரணும், அது வயல் வரப்பு வரும்போது பக்கத்தில் வருது, அதில் தகராறு வந்தபோது அந்த பெண்ணை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை, இது தாக்குதல் நடத்துகிறோன்னா போலீஸில் போய் புகார் பண்ணுது. அப்போ அந்த எஸ்ஐ, அது வந்து அந்த பெண் வந்து ஒரு லாரி டிரைவருடைய மனைவி. அது போய், அதாவது ஏழப்பட்டவங்க அவங்க போய், அப்போது எஸ்ஐ வந்து உன் பேரில் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. தாக்குதல் பண்ணிவிட்டு வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் அது வழக்கம், எவன் தப்பு பண்ணானோ அவன் போய் முதல்ல புகார் கொடுத்துருவான், அவன் புகாரை முதல்ல வாங்கிடுவாங்க. யார் பாலியல் வன்முறையோ இல்லை வந்து கொலையோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒன்றும் நிவாரணம் வராது, அதை விசாரிக்க மாட்டாங்க. இப்படி அந்த பெண்ணை எஸ்ஐ என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் என் கூட என் ஆசைக்கு இணங்கினால் உன் மேலே அவங்க கொடுத்துருக்கிற புகாரை நான் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பேன். பாதிக்கப்பட்டது இந்த பெண்ணு. தாக்குதலில் வந்து இவங்க அந்த பொண்ணுடைய சார்ந்தவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்காங்க. இவங்க புகாரை வந்து எடுக்கவே இல்லை. அவங்க புகாரை எடுத்துக்கிட்டு நீ என் கூட படுத்தினா உன் பேரில் ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பேன். இதுதான் ஐயா தமிழ்நாட்டில் இன்றைக்கு. நான் இத்தனையும் வந்து ஒரு செய்திகளில் ரொம்ப ரொம்ப வருஷமாக இல்லை, கடந்த ஒரு வாரத்தில் உள்ள செய்திகள் இவ்வளவு நடந்திருக்கு. நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க எனக்கு புரியல. ஏன்னா அவர் என்ன கேட்டார், போலீஸை வந்து இந்த அளவுக்கு ராபர்ட் கொலை வழக்கில் இது பண்ண வந்து வேனில் வச்சு போலீஸே மிரட்டுற அளவுக்கு தைரியம் வருதுன்னா, அதுதான் சொல்கிறேன். போலீஸுக்கே பந்தோபஸ்து இல்லை. போலீஸ் பந்தோபஸ்துன்னு ஒரு காலத்தில் சொல்லுவோம், அவர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கிறார்கள். 20 பேர் இருக்கிற போலீஸ் வண்டிக்குள்ளே கஜாவை தூக்கி வீசிட்டு ஏன்னு கேட்டால் வந்து அடிக்கிறான். யார்? கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு புழலுக்கு வந்து மறுபடியும் கோர்ட்லேருந்து கூட்டுட்டு போகிற ரவுடிகள். இதில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. அமைதினா என்ன, பூங்கானா என்ன, யாருக்காவது புரியுதா?
தமிழக மக்கள் வந்து ஃபுல்லாக காதில் வந்து பூ வச்சுருந்தா பரவாயில்ல, இந்த பக்கம் ஒரு மாலை அந்த பக்கம் ஒரு மாலையே போடுறாங்க திமுக அரசு. இவ்வளவும் நடக்குது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து மத்திய அரசு மௌனமாக இருப்பதிலேயே மிகப்பெரிய மாபெரும் குற்றவாளி மத்திய பாஜக அரசு. என்னடா இந்த ஆள் சங்கின்னு சொல்லுவாங்க, இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சில பேர் யோசனை பண்ணுவாங்க. நான் சங்கியும் இல்லை மங்கியும் இல்லை, நியாயத்தை நியாயமாக உள்ளதை உள்ளபடி பேசுவேன், கண்டதை கண்டபடி பேசுவேன், கண்டபடி பேச மாட்டேன். இவ்வளவு குற்றங்கள் வந்து நடக்குது. அதுவும் வந்து எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அந்த போதைப் பொருள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்குது, தொடர்ந்து நடக்குது. ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக வந்து மறுபடியும் வந்து ஜெயிக்கலைனாலோ எம்எல்ஏ வரலனோ பரவாயில்லையா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா திமுக அரசை டிஸ்மிஸ் செய்யுங்கள். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே இல்லை. நேரு காலத்தில் இவ்வளோ பண்ணாங்க, இந்திரா காலத்தில் பண்ணாங்க, ராஜீவ் அவ்வளோ பண்ணார், மன்மோகன் சிங் பண்ணார், நரசிம்மராவ் பண்ணார், மோடி வந்து பண்ணவே இல்லை. இது பெருமை எதுக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது வந்து நீங்கள் ராஜேந்திர சோழனுக்கு வந்து செலவு வச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். நாணயம் வெளியிட்டீங்க, அதை விட சந்தோஷம். தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுங்க, மறுபடியும் அவர்களை ஆட்சிக்கு வரவிடாதீர்கள். நான் சொல்வது வந்து ஏதோ அதிமுக வரணுன்றதுக்காகவோ இன்னார் வரணும் அன்னார் வரணுன்றதெல்லாம் சொல்லலை. இப்படி சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக, போதைப் பொருள் இவ்வளவு மோசமாக, அதான் ஸ்கூலில் நம்ம ஆரம்பத்திலேயே பேசணும். கல்வித்துறை அமைச்சர் வந்து காலையில் குடிச்சிட்டு வாங்க, வீட்லேயே குடிங்க, இல்லை சாயந்தரம் வீட்டுக்கு போய் குடிங்கலாம் சொல்கிற அளவுக்கு 10ஆம் கிளாஸ் பசங்களாக இருந்தால் கெட்டு போவாங்க, 8ஆம் கிளாஸ் பசங்க கெட்டு போக மாட்டாங்க. இந்த அளவுக்கு தான் இப்போ புரியுதுங்களா? ஏன் வந்து மேடையில் வந்து ஒருத்தர் முட்டா பையன்னு திட்டிக்கிறாங்கன்னு நீங்கள் ஏதோ கோவத்தில் திட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவ்வளோதான். இவர்களுடைய சிந்தனா சக்தி அவ்வளவுதான். இவர்களுடைய ஒரே சிந்தனை வந்து பணம் எப்படி கொள்ளையடிப்பது. அண்டா காகசும் அவ்வு காகசும்னு போய் அங்கே போய் நின்றுட்டு திறந்து விடு சீசேன்னு அந்த ஆட்சியை திறந்தவொன்னே வந்து எவ்வளவு அங்கே உள்ள அலிபாபா கதையில் வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும்னு வந்தது கதை. சரியா? இது வரைக்கும் 40 அமைச்சர் ஆவலை இல்லை, இன்னும் ஆவலை. சரி, கிட்டத்தட்ட அங்கே தான். ஸோ அப்போ வந்து இவ்வளவு நடக்கிறது, மத்திய அரசு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. கேட்டால் வந்து நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னா, இப்போ இல்லைனாலும் உங்களை வந்து யாரும் வந்து இங்கே வந்து புகழலை, கொண்டாடலை. பாஜக அதாவது டெல்லி பாஜகவை உங்களை இன்னும் பேல்பூரிக்காரன் பானிபூரிக்காரன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணுங்கும்போது ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிடுவாங்க, ஆனால் மற்ற போது ஏதாவது திட்டுவாங்க. நான் அவங்கள தான் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் பாஜக கால் எடுத்து வைக்க முடிகிறதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். செஞ்சால் அவங்க சிம்பத்தி வேவில் மறுபடியும் வந்துடுவாங்க. வர நீங்கள் பார்ப்போம். அட்லீஸ்ட் வந்து மறுபடியும் வரும்போது டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொஞ்சமாவது அடக்கி வாசிப்பாங்களா? என்னுடைய கோபம் வந்து கையாலாகாத திமுக அரசு, அது கையாலாகாதன்னு சொல்ல முடியாது, அவங்க தெரிஞ்சுதான் பண்ணாங்க. ஜாஃபர் சாதிக்கு வந்து அவருக்கு ஷீல்டு கொடுத்து காவல்துறை ஆணையரே வந்து அவருக்கு வந்து மாரத்தான் போதை எதிர்ப்பு மாரத்தான் அப்படி பண்ணும்போது அவருடைய நெட்வொர்க் தெரியாமையா இருந்தது. அப்போ அவர்களை கையாலாகாதன்னு சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோதான். அப்போ நீங்கள் தானே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்காத மத்திய அரசின் மேல் எனக்கு கோபம் வருகிறது. அப்போ கையாலாகாதது வந்து மத்திய அரசு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நடக்கும் குற்றங்களையும் வந்து மாபெரும் குற்றங்கள் அராஜகங்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதை வந்து இப்போ நீதிமன்றங்கள் அவ்வப்போது வந்து தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன, கண்டனம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நீதிமன்றம் வந்து ஆட்சியை மாற்ற முடியாது. ஒரு வழக்கு வந்துச்சுன்னா இப்படியோ அப்படியோ ஒரு பதில் சொல்ல முடியுமே தவிர, அதுலேயும் தான் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு நீதிபதி உங்களுக்கு வந்து ஏதாவது சரியாக வரலன்னா உடனே அவர் சாதியை கிளப்பி விட்டு ஒரு பிரச்சனை பண்ணி 5000 கேஸில் அவர் வந்து 14 கேஸ் வந்து அவருடைய சாதிக்காக அவர் வந்து கொடுத்தாருன்னு. இப்போ 4986 வந்து அவர் சாதி இல்லாதவர்களுக்காக அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அதை பற்றி பேச்சு இல்லை. நான் எந்த சாதியினரையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நீதிபதியோ எனக்கு ஒன்றும் யாரும் வந்து வேண்டியவங்க இல்லை. ஏன்னா நான் சொல்றது நீதிமன்றங்களால் ஓரளவுக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ மத்திய அரசு வந்து இதில் தலையிட வேண்டும். இவ்வளவு குற்றங்கள் ஒரு வாரத்தில் நம்ம சொல்வது இவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் இவ்வளோ நாளாக என்ன நடக்குது, காவல்துறை என்ன செய்கிறது,
காவல்துறைக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை, அவங்கள காப்பாற்றுறதுக்கே தனியாக ஒரு இராணுவம் வரணும் போல இருக்குது. அடுத்தது போங்க. ஓகே சார். அடுத்ததாக முதுகுளத்தூர்லேருந்து ஆறுமுகசாமி கேட்குறாங்க, பழனி முருகன் கோவிலில் கேமரா தடை செய்யப்பட்ட நிலையில் ஒரு புகைப்படம் எடுக்க 150 ரூபாய் வசூல் செய்யும் அறநிலையத்துறை பணியாளர்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏங்க, கேமரா தடை, உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னா 150 ரூபா. இது அறநிலையத்துறையா, அது வந்து ஆமாம் அறம் கெட்ட துறையான்னு பல தடவை கேட்டிருப்பேன். அதாவது இவர்கள் எதை பார்த்தாலும் அதை வந்து ஒரு பணங்காட்சி மரமாக பார்க்கிறார்கள். கோயில்களா உண்டியலா, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயிலில், ஐயனார் கோயில் ஏதோ ஒரு பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயிலில் அறநிலையத்துறையுடைய கோயில், அது கீழே வரக்கூடிய கோயில். அங்கே உண்டியலை வந்து தூக்கிட்டு போயிட்டார் துணைவேந்தன் அப்படின்னு திமுக நிர்வாகி, உள்ளூர் நிர்வாகி தூக்கிட்டு போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் உண்டியலை கொண்டு வந்து வச்சேன், அப்போ உண்டியலில் இருக்கிற பணம் என்னது? அறநிலையத்துறை நிர்வாகம்னு சொன்னீங்க. நீங்கள் அறநிலையத்துறை நிர்வாகம்னு சொல்லி உண்டியலில் வர பணத்தை அறநிலையத்துறைக்காரர்கள் வந்து வேற எங்கேயோ செலவு பண்ணுறதோ, அதை வந்து தவறான முறையில் செலவு செய்வதோ, அதெல்லாம் நமக்கு பழக்கமாயிடுச்சு. இது புதுசாக இருக்குல்ல. திமுக நிர்வாகி கொண்டு வந்து ஒரு உண்டியலை வச்சுட்டு போவார், அது உண்டியல் நிரம்பின அப்புறம் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இதுக்கு ஏங்க அறநிலையத்துறை? அறநிலையத்துறையை கலைச்சிட்டு அறிவாலயத்துறை தான் வந்து எல்லா கோயில்களுக்கும் வந்து நிர்வாகத்துக்கு வந்து பொறுப்புன்னு சொல்லிட்டு போங்களேன். அறநிலையத்துறைக்கும் அறிவாலயத்துறைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் சட்டபூர்வமாகவே அறநிலையத்துறையை கலைத்து விட்டு நாங்கள் வந்து அறிவாலயம் வந்து எல்லா கோயில்களையும் நாங்கள் வந்து பண்ணுவோம். சர்ச்சு மசூதியில் அவங்கவுங்க வசூல் பண்ணி அவங்கவுங்க வச்சுக்கலாம், அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். கோயிலில் இருக்கிற உண்டியல்கள்லாம் வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு பதிலாக அறிவாலயத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு போங்க. அல்டிமேட்டாக அதானே நடக்குது. ஒன்று உண்டியலை தூக்கிட்டு போயிடுறாங்க, இல்லை உண்டியலை திறந்து வேறு விதமாக செலவு பண்ணுறாங்க. ஆக மொத்தம் அது எங்கேயோ தான் போகுது, பண்ணிட்டு போகலாம். இது ரொம்ப கேவலமாக இல்லை? ஒரு அறநிலையத்துறைக்கு கீழே மக்கள் வந்து அந்த உண்டியல்னால் அந்த சாமி பேரில் உள்ள நம்பிக்கையில் அவன் ஒரு வேண்டுதல், அவனுடைய ஒரு உளைச்சல், மன திருப்தி, கவலை, இதுக்காக உண்டியலில் போகிறான். அந்த உண்டியல் எடுத்து நீங்கள் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் வந்து அறநிலையத்துறையே இருக்குது. பூஜா விவகாரங்களில் வந்து வழிபாட்டு முறைகளில் தலையிடுவதற்கு அறநிலையத்துறைக்கு அதிகாரமே கிடையாது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் பல முறை சொல்லி, ஆனால் தொடர்ந்து அதையே செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் கொஞ்ச நாளில் பாருங்கள், கோயில் மண்டபத்தில் வெளியில் வந்து முன்னாலெல்லாம் அப்படி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாத ஸ்டால் போட்டிருப்பாங்க. இந்த லட்டு, அதிரசம், முறுக்கு இதெல்லாம் விற்பாங்க. அந்த கோயிலில் என்ன, அந்தந்த கோயில் பழனினா பஞ்சாமிரதம் வைப்பாங்க, திருச்செந்தூரில் பஞ்சாமிரதம் வைப்பாங்க, முருகன் கோயில்னா வேற ஒரு கோயில்னா வேறு ஏதாவது ஒன்று. நீங்கள் வேணால் பாருங்கள், திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் எல்லா கோயில் பிரகாரத்துலேயும் ஒரு டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணுவாங்க. தாசரில் வா உள்ளுக்குள்ள எப்படி சார்? ஏன் கோயிலில் உண்டியலை கொண்டு வந்து வச்சுட்டு உண்டியலை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு போகலாம் ஒரு திமுக நிர்வாகி, டாஸ்மாக் கடை உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடாதா? தீர்த்தம்னா ஆமாங்க. கோயில் பக்தர்கள் வந்து சாமி பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு டயர்டாக இருப்பாங்க. இப்போ சொன்னாங்கல்ல, முத்துசாமி சொன்னார்ல அமைச்சர் நடுவில், ஆமாம், காலையில் 8 மணிக்கு போகிறதுக்கு முன்னால் அவன் தண்ணி அடிச்சுட்டு போனால் தான், டாஸ்மாகில் வந்து பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போனால் தான் அவனுக்கு எனர்ஜி வரும் வேலை செய்கிறதுக்கு, உழைப்பதற்கு உந்துதல். அதுதான் சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி கோயிலில் க்யூவில் நின்று அவன் நெருக்கடியில் நின்று அந்த வியர்வையோடு வந்து அவன் வந்து ரிலாக்ஸ்டாக வெளியில் அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது காத்தாட அவன் அந்த வெளி பிரகாரம் ஓப்பனாக தான் இருக்கும். காத்தாட வரும்பொழுது கோயில் பிரகாரத்திற்குள் இவர்கள் டாஸ்மாக் திறந்து வைத்தால் திமுக அரசு ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ ஒன்றும் இல்லை. அதோட நிறுத்தி போனோம். ஓகே சார். அடுத்ததாக திருத்துறைப்பூண்டியிலிருந்து வேணுகோபால் கேட்கிறார், பன்னீர்செல்வத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு என்கிறாரே திருமா, இது என்ன கொடுப்பாண்டியா? அவருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னா இது ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். அவர் ஓபிஎஸ் பாவம் எங்கேயுமே போனி ஆகாமல் அவர் வந்து கடைசியில் விஜய்கிட்ட பேசி பார்த்தாரு, அங்கேயும் செட் ஆகலை. வேறு வழி இல்லாமல் திமுகவுக்கு வந்து பேசியிருக்காரு. காலையில் வாக்கிங் போகும்போது பேசினார், அப்புறம் சாயந்தரம் போய் பேசினார். சரி, அது அரசியல். அது இப்போ வைகோ பையன் துரை வைகோ வந்து இப்போ கூட ஒரு வாரம் முன்னால் கூட நாங்கள் கடைசி வரை திமுகவிடம் தான் கொள்கை கூட்டணினார் துரை வைகோ. நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் பாஜகவோடையும் வைகோ வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு.
துரை வைகோ வந்து பிரதமரிடம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் கேட்டு கொடுக்காமல் இருக்காங்க அரசியல்வாதிகள். பல காரணங்கள்னால இருக்கலாம். இல்லை அவருடைய பணி சுமையினால் அவர் வெளிநாடு போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே வராரு, அதனால் பீகாரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. டபார்னு அவர் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பேச்சுவார்த்தை தீவிரமாக நடக்கிறது. அங்கே ஒரே ஒரு கண்டிஷன் தான், துரை வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும். கொடுத்துட்டாங்கன்னா வைகோவுக்கு வந்து அவருக்கு இந்த வெக்கமான சூடு சொரணை அதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே என்றைக்கோ அவர் தொடச்சி எரிஞ்சிட்டார். எப்போ அவர் வந்து கல்லறையில் கூட நான் கூட்டணி சேரமாட்டேன்னு சொல்லிட்டு திமுகவில் வந்து சேர்ந்தாரோ அதுக்கப்புறம் அவர் கட்டியிருக்கும் வேட்டி என்பது அவருடையதே அல்ல, திமுகவுடைய வேட்டியை தான் வைகோ கட்டியிருக்கிறார். அவருடைய மானத்தை மறைப்பதற்காக அவர் கட்டியிருக்கும் வேட்டி கூட திமுக போட்ட பிச்சை. ஆனால் இப்போ வந்து என்ன, அந்த ஒரு ராஜ்யசபா எம்பியை கமலஹாசன் கொடுத்துட்டாங்க, அவர் கொடுக்காம. அப்போ யார் வந்து கொடுப்பார்கள் என்று தட்டேந்தி செல்கிறார்கள். இப்போ வந்து இவருக்கு வயசாகிடுச்சுன்றதுனால பார்த்தீங்களா அந்த வீடியோவில் அவர் அப்படியே குலுங்கி என்னமோ சொல்லக்கூடாது, செத்த வீட்டில் கூட அப்படி ஆழமாட்டாங்க, இழவு வீட்டில் கூட அப்படி ஆழமாட்டாங்க. என்ன ராஜ்யசபா பதவி முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போனால் என்னையா, மக்களுக்கு சேவை செய்யணும்னா பதவி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 வயது பையன் ஸ்ரவன் ஒரு பையன் வீடியோவில் பார்த்தேன். இந்த இது ஆபரேஷன் சிந்தூர் போகும்போது எல்லைப்பகுதி அந்த பையன் வந்து இராணுவ வீரர்களுக்கு அவன் வீட்டிலேருந்து லஸ்ஸி குடிக்கிற தண்ணி இப்படி அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு போய் அந்த பக்கம் எல்லை பக்கத்துலேருந்து அந்த பக்கம் சுடுறான். இந்த பக்கம் கிராமத்தில் யார் வீட்டில் யார் பேரில் வந்து குண்டு பாயும்னு தெரியாது. 10 வயது ஸ்ரவன் என்கிற சிறுவன் வீட்டிலேருந்து ஏதோ முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு கொண்டு போயிட்டு லஸ்ஸி குடிக்கிற தண்ணி வேறு ஏதோ குளிர்பானம் காஃபி டீ. அதுதாங்க தேச சேவை. அவனுக்கு என்ன பதவி? 10 வயசு பையனுக்கு என்ன பதவியா? அவன் என்ன உள்ளூர் பாஜக நிர்வாகியா இல்லை உள்ளூர் பஞ்சாயத்து தலைவரா? தேச சேவைங்கிறது வந்து செய்கிறதுக்கு வந்து இப்போ எந்த பதவியுமே வேண்டியதில்லை. அந்த தேச பக்தியும் பணமும் இருந்தால் நல்ல மனமும் இருந்தால் போதும். இவர் வைகோ வந்து காசுக்காக எங்கே வேணால் வருவார். கட்டிய கோமணத்தையும் அவிழ்த்து விட்டு சாக்கடையில் இறங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெயர் வந்து அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கு அவமானமாக இருக்குது தமிழ்நாட்டில். இவரை போய் எழுச்சி தலைவர்னு வேறு சொன்னோம் ஒரு காலத்தில் வைகோவை. இப்போ என்னென்னா துரை வைகோ. ஸோ அதனால் வந்து அரசியல் இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவில் போய் ரைட்டு, திமுகவில் சேர்ந்தோடனே திமுகவில் வந்து பொது துரைமுருகனை எடுத்துகிட்டு ஓபிஎஸ் பொதுச் செயலாளராக போட்டுருவாங்களா? அவர் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலைங்க. அடியன்றதுக்கு ஆம்படியாளை காணுமா, அதை பொண்டாட்டியா காணுமா? ஆம்பளை குழந்தை கல்யாணம் ஆகி ஆம்பளை குழந்தை பிறந்தா அருணாச்சலம்னு பேர் வைக்கிறேன் நான். இன்னும் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தமே ஆகலை, கட்சியே ஆரம்பிக்கல ஓபிஎஸ். ஏதோ ஒரு உரிமை மீட்பு கழகம் இது குழு ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, தொண்டர் குழு. இதுக்கப்புறம் இது கட்சியாக்கி இதுக்கு ஒரு சின்னம் வாங்கி இவர் போய் வந்து திமுக கூட்டணியில் தெரியல சேர்த்துக்கலாம். அவங்க என்ன சேர்த்தா 2 சீட்டு கொடுப்பாங்களா? அவரும் அங்கே போனோன்னா என் பையனுக்கு ராஜ்யசபா சீட்டு. அவர் மாநாடு நடத்துறதா இருந்தது ஒத்தி வச்சுட்டாங்க. அவர் இப்போ உடனே வந்து ரவீந்திரநாத் அவர் பையன் அவர் வந்து நடைப்பயணம் பாத யாத்திரை. தமிழ்நாடு எல்லா அரசியல்வாதிகளும் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பாத யாத்திரை. எனக்கு ஒரு சந்தோஷம். டாக்டருங்க சொன்னால் கேட்குறத வந்து கரெக்டாக யார் கேட்குறாங்கன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் அரசியல்வாதிக்கு தான் கரெக்டாக கேட்குறாங்க. வாக்கிங் போயிட்டே இருக்காங்க, வேறு ஒன்றும் உருப்படியாக நடக்கலைன்னா கூட மக்களுக்கு அவங்களுக்கு அட்லீஸ்ட் வாக்கிங் போகும்போது சுகர் குறையும், பிபி குறையும். ஓபி ரவீந்திரநாத்துக்கு வந்து பாஜக அதாவது ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வந்து திமுகவில் உட்காந்து பேசுகிறாரு. ஒரு காலத்தில் திமுக எப்படிலாம் கேட்டால் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை. இப்போ அது வந்த உடனே நயினார் நாகேந்திரன் இல்லை அவர் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு வந்து அவர் கேட்கவே இல்லை, ஏதோ 8 தடவை கேட்டதாக சொல்கிறாரு, கேட்கவே இல்லைங்கிறாரு. இப்போவும் வந்து அவர் டிடிவி தினகரன் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த பக்கம் போக மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்குது. என்னையா அரசியல் இது கன்றாவி? போனால் போங்க, இல்லைன்னா போங்க, இல்லை தனியாக கட்சி ஆரம்பித்து நின்று காமிங்க. இது இப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய அவல நிலை. இதில் அதில் பார்த்தீங்கன்னா சில யூடியூப்பில் ஓபிஎஸ்சினால் வந்து அதிமுகவுடைய வாக்குகள் பாதிக்கப்படுவதற்கான
ஓபிஎஸ் சுற்றி இருக்கிற 4 பேரே வந்து அநேகமாக எலெக்ஷன் வரும்போது நைஸாக மாற்றி வேற எங்கேயோ ஓட்டு போட்டுருவான்றது என்னுடைய சந்தேகம். இதுக்கப்புறமும் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து முட்டாளாக இருக்க முடியாது ஓபிஎஸ்ஸை சுற்றி. நான் ஓபிஎஸ்ஸை வந்து குறைவாக மதிப்பிடணுங்கிறதுக்காக இல்லை. அவருடைய பீரியடு முடிஞ்சு போச்சு, அரசியல் பீரியடு. பல விஷயங்களில் அவராகவே கெடுத்து கொண்டார். இதை மாதிரி தான் ஒவ்வொருத்தரும், வைகோவும் அப்படி தான். இந்த ஓபிஎஸ்ஸை பற்றி கேட்டாங்க, அதனால் அது வைகோவை பற்றி சொல்கிறோம், அது முடிஞ்சு போச்சு. அங்கே பாருங்கள், ராமதாஸும் அவர் பையனும் பாருங்கள், அது ஒட்டு கேட்பும் கருவி பையன் தான் வச்சாருங்கிறாரு. இவர் மாநாடு வச்சா அவர் செல்லாதுங்கிறாரு, அவர் மாநாடு வச்சா இவர் செல்லாதுங்கிறாரு. எப்படி கட்சி நடத்த போறீங்க? அப்ப நீங்க கட்சி நடத்துறதெல்லாம் எதுக்காக? மக்களுக்காக இல்ல. நாங்க எப்ப மக்களுக்கு சொன்னோம்? மக்கள் டிவின்னு வச்சிருக்கீங்கல்ல, எங்க மக்களுக்கான டிவி. அதான் சொல்றேன். அதுதான் நம்மால் பெரிய ஒரு ஐயா கலைஞர் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. மக்களுக்காக மக்களுக்காக சொன்னாரு, தன் மக்களுக்காகன்றது மக்கள் புரிஞ்சுக்காமையே போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் அப்பாவா பிள்ளையா அதில் ஓட்டு கேட்டு கருவி வச்சா மருமக வரலாம் வரக்கூடாது, பேரன் வரலாம் வரக்கூடாது, இதுதான் பிரச்சனை. அப்போ உங்கள் கொள்கையெல்லாம் என்ன ஆச்சு? மக்கள் பணி என்ன ஆச்சு? தமிழ்நாட்டு அரசியல் உண்மையிலேயே மிக மிக இருப்பதிலேயே இத்தனை வருடங்களில், இந்த நூற்றாண்டிலேயே, சுதந்திர அடைந்த இதிலேயே மிக மிக அவலமான நிலையில் இருக்கிறது. அவ்வளோதான் நம்ம ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும். கடைசியாக சேலத்திலிருந்து நீலமேகம் கேட்கிறார். காமராஜரின் 123ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா காங்கிரஸ் கட்சி போஸ்டரில் காமராஜர் படமே இல்லையே, பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க? அது என்ன பெரிய விஷயம். அவங்களுக்கு வரிசையாக போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் வேற இங்கே கொண்டு போடுறது. இதில் வந்து அவங்களே வந்து அந்த குழு தலைவர்கள்னே ஒரு 15 பேர் இருக்காங்க. அந்த ஒரு குழுவுக்கும் கீழே 15 பேர் ஆள் தொண்டர் இருக்கானான்னு பார்த்தா அது இல்லை. எப்போவுமே நம்ம சொல்லுவோம், சத்தியமூர்த்தி பவனில் வந்து தொண்டர்களை விட தலைவர்கள் தான் அதிகம். காங்கிரஸில், தமிழ்நாடு காங்கிரஸில் எல்லாருடைய ஃபோட்டோவும் வரணுன்றதில், இது யாருடைய பிறந்த நாளோ அவருடைய ஃபோட்டோவை புகைப்படத்தை ஒரு மரியாதைக்கு போடணுங்கிற எண்ணம் கூட இல்லாத காங்கிரஸ். இவங்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து அரசியல் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து இது வந்து என்ன பண்ண போகிறாங்க? அங்கே ராகுல் தான் அது ஒரு வித்தியாசமாக இருக்கார். கூகுளை நம்பி போய் அவன் எங்கேயோ ரோட்டில் போய் அப்படியே கிணத்துல போய் கார் விழுந்துச்சுன்னா வருது. அது கூகுளோட ராகுல் மோசம். அது அங்கே தமிழ்நாட்டு நிலைமை பார்த்தீங்கன்னா காமராஜர் காமராஜர்னு இவங்களை தவிர பாக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. அதில் வந்து திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து கரெக்டாக வந்து உணர்வுபூர்வமாக பேசினார். அது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அவரை பாராட்டுறோம். ஆனால் திருச்சி வேலுச்சாமியை இவங்க வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்களா இல்லையா? இவருக்கு வந்து அந்த தேசிய உணர்ச்சி இருக்குது. திருச்சி வேலுச்சாமிக்கு காமராஜருடைய உண்மையான தொண்டராக இருக்கார். அந்த ஆளை சத்தியமூர்த்தி பவன் பக்கமே உள்ளே விடாத, இப்படி தானே வச்சுருக்கீங்க. இவங்க ஒரு 10 பேர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க அந்த புகைப்படம், அந்த போஸ்டரில். காமராஜர் படமே இல்லை. என்ன ஒரு காமராஜருக்கு வந்து திருச்சி சிவா வந்து காமராஜரை அவமானப்படுத்தியதை விட, திமுக ஐடி விங் அவமானப்படுத்தியதை விட தமிழ்நாடு காங்கிரஸ் தான் அதிகமாக காமராஜரை அவமானப்படுத்தி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதான் ஃபோட்டோ கூட போட. ஆமாம், அதானே அர்த்தம். அவருடைய 123வது பிறந்தனால அது சின்னதாவது ஒரு ஸ்டாம்ப் சைஸ்லேயே, உங்கள் ஃபோட்டோலாம் பெருசாக போட்டுக்கிட்டீங்களா? அவர் ஒரு ஸ்டாம்ப் சைஸில் ஒரு ஃபோட்டோ போடலாம்ல. இல்லை காமராஜர் பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடலன்னு காமராஜர் அழுதாரா? சொர்க்கத்திலிருந்து அந்த ஆள் அழுதாரா? எனக்கு பிறந்தநாள் ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ்காரன் கொண்டாடலன்னு கேட்டாரா அவர்? இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அவர் பிறந்தநாளை கொண்டாடுறதுன்னு தெரிஞ்சிருந்தால் அவர் கொஞ்சம் முன்னாலேயே கூட போயிருப்பார் வருத்தப்பட்டு. அப்படி காமராஜரை இழிவுபடுத்துவதில் திமுகவை விட தமிழ்நாடு காங்கிரஸ் தான் முந்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம சொல்றது. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு நம்ம வந்து இப்போ தான் ஒரு இது ஒன்று பேசணும். ஒரு நெல்லையில் வந்து ஒரு பேர் என்ன, ஒரு பட்டியலினத்து இளைஞர் வந்து அதான் அவர் வந்து லவ் பண்ணாருன்னு சொல்லி ஒரு உயர் சாதியை சேர்ந்த அந்த பெண்ணுடைய தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த தம்பியே வந்து வெட்டிட்டாரு. ஆமாம். ஆனால் உண்மை வந்து அதில் வந்து ஒரு பகுதி தான் உண்மை, மிச்சம்தான் காதோடு.
இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா அந்த பையன் அவங்க அக்காவை லவ் பண்ணா, அதனால தம்பி வெட்டிட்டான். இதான் தம்பி கதை. வெட்டிட்டான். அந்த தம்பி நானே தான் வெட்டினேன்னு சொன்னான், சொல்லிட்டா. ஆனால் வந்து அவர் போய் கூப்பிட்டு வந்தபோது அம்மா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ்காரங்க. ஆமாம். அவன் வந்து இல்லை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேங்கிறாங்க, கல்யாணத்தை பற்றி பேசலான்னு சொல்லி அவனை நைஸாக வண்டியில் பைக்கில் வச்சு கூப்பிட்டு வந்தபோது வீட்டு வாசலில் வரும்போது மிளகாய் பொடி கண்ணில் தூவிட்டாங்க அந்த பையனுக்கு, இறந்து போன அந்த கவின், அந்த தலித் இளைஞருக்கு. அதுக்கப்புறம் வெட்டிட்டாங்க. வெட்டினதா வந்து அந்த பையன் வந்து சுர்ஜித்ன்ற பையன், அதாவது அந்த பெண்ணுடைய தம்பி வந்து பொண்ணா, அந்த பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தி எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காவல்துறையில் இருக்கிற அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது எனக்கும் கவினுக்கும் உள்ள ஏதோ ஒரு உறவு, அந்த உறவு தான் வெளியே தெரிஞ்சு போச்சு, காதல் பண்ணாங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை விட்டே கட்டாயப்படுத்தி ஒரு வீடியோ வந்து அழுது கொண்டே பேசுவாங்க. இதுக்கு பின்னால் என்ன யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஏற்பாடு அந்த பையன் மட்டும் வெட்டலையா, 4 பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க, ஒரு கூலிப்படை. இந்த பையனோட வேலை வந்து தம்பி நீ போய் அவனை நைஸாக பேசி கூட்டு வா, அவ்வளோதான். இதற்கு ஏற்பாடு செய்தவர் அங்கே உள்ளூரில் காவல்துறை ஆய்வாளர். நீங்கள் கூட அன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருந்தீங்க, யாரோ உங்கள் நண்பர் பாண்டியன் ஒருத்தர் வந்து வரதா இருந்தார், ஆனால் வந்து திடீர்னு காசிக்கு போயிட்டாரு. ஆமாம், காசிக்கு போன பாண்டியன், காசி பாண்டியன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அது மாதிரி ஏதோ ஒரு ஆய்வாளர் ஒருத்தர், அவர் ஏற்கனவே இந்த மாதிரி இந்த என்கவுண்டர் போட்டு தள்ளுறது, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, புகார் கொடுத்தவனையே வந்து மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இப்படி எல்லா விதத்திலும் தமிழ்நாடு காவல்துறையின் அந்த புகழை வந்து அவர் மெயின்டைன், அவரை வந்து அதற்கேற்ற நடந்து கொள்பவர் காசிக்கு போன அந்த பாண்டியன். சரி, இவர் எப்படி வந்து அவரை கூப்பிட்டு யார் வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான்னா, எல்லா இடத்துலையும் ஒரு மேலிடம் இருக்குது காவல்துறையில். இப்போ கூட ஒரு மேலிடம் வந்து அஜித்குமார் மேலிடம் வந்து யாருன்றது வந்து யாருடைய ஆசீர்வாதத்தில் நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது, வலைதளத்தில் வருது. அவர் வந்து யாரோ ஒரு யூடியூபர் வந்து இனிமேல் என் பேரை வந்து சொல்லக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துலன்னு ஒரு தடை வாங்கியிருக்காரு. நம்ம சொல்கிறது ஆசிகள்னு சொல்கிறது பொதுவாக சொல்கிறோம், நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அந்த கேஸில். அதே மாதிரி இங்கே முன்னாள் ஏடிஜிபி, இப்போது உங்கள் கண்ணை பார்த்தா வந்து கமலக்கண்ணன்னு சொல்லலாம், கமலம் நிறைந்து வழியும் கண்ணன்னு சொல்லலாம். ஆமாம். கமலம்னா என்ன, தமிழில் என்ன சொல்கிறது? கமலம்னா மலர், அந்த மாதிரி தானே. என்ன மலர் அது? என்ன மலர்னா தாமரையா? கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க பாருங்க. அப்போது கமலக்கண்ணன்னு சொன்னால் அது வடமொழி. தமிழில் என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லிங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. சரி, ரைட்டு சார். கமலம்னா தாமரைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. அப்போ கமலக்கண்ணன்னா தமிழில் என்ன சொல்லணுங்கிறத புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏடிஜிபி தான் இந்த காசிக்கு போன பாண்டியனை கூப்பிட்டு அந்த பையனை, அதாவது அந்த தலித் பையனை போற்று, ஏன்னா இந்த சுர்ஜித்து அந்த பெண், அந்த காதலிக்கப்பட்ட பெண், அவங்க அப்பா அம்மா, இந்த காசிக்கு போன பாண்டியன், ஏடிஜிபி கமலக்கண்ணன், கமலமான கண்ணன், இவங்க எல்லாரும் ஒரே சாதி, இடை உயர் சாதி. ஆக தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ கொலை, இல்லை வந்து அடித்து கொலை, அஜித்குமார் விஷயத்தில் நடந்த மாதிரி, இல்லை பொலினேனி இந்த கின்னிஸ் ரெக்கார்டில் வந்தார், பின்பக்கம் கையை கட்டிக்கிட்டு தூக்கில் தோணார் ஒருத்தர், மேஜை எதுவுமே இல்லாமல், என்னமோ ஒரு பொலினேனி, அந்த 45 கோடி ரூபா திருமலா பால் சென்டர், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செய்தது காவல்துறையில் அடிமட்டத்தில் இருப்பவர்கள். அவர்களுக்கு வந்து செய்ய சொல்லி அவர்களை தூண்டியது, உத்தரவிட்டது வந்து காவல்துறையில் மேலிடம். ஒன்று மேலிடம், இல்லை ஓய்வு பெற்ற மேலிடம், எதுவாக இருந்தான்னு. ஓய்வு பெற்றால் கூட அவங்க எப்போவுமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஒரு தடவை காக்கி போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ன்றது வந்து டியூட்டியில் தான், கணக்கில் தான் ரிட்டையர்மெண்ட்டை தவிர அதுக்கப்புறமும் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். இது பொதுவான விஷயம். இதான் நடந்திருக்கு. இப்போ எதுக்காக வந்து அந்த வீட்டில் போய் அமைச்சர், 2 எழுத்து அமைச்சர் போகிறாரு, 2 இனிஷியல் 2 எழுத்து உள்ள அமைச்சர் வந்து போகிறாரு,
அம்மையார் போகிறாங்க, குடும்பத்தை சேர்ந்த அக்கா போகிறாங்க. இவங்கெல்லாம் போய் அவரை வந்து அந்த அந்த குடும்பத்தை வந்து சமாதானப்படுத்துகிறார்கள். ஒரே ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்டு முடிச்சிருவோம். போன மாதம் தனுஷ்னு ஒரு தலித் இளைஞர் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்து அந்த இஸ்லாமிய பெண்ணின் வீட்டு மாடியில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு வழக்கு பதியப்பட்டு அது முடித்து வைக்கப்பட்டது. ஆமாம், சரிங்களா? அவரும் ஐடி தொழிலில் இருக்கக்கூடிய படித்த தலித் இளைஞர், கவின் மாதிரி அந்த தனுஷம். ஆனால் அவர் காதலித்தது ஒரு மாற்று மதத்தினர். காதலியோட வீட்டில் போய் தான் வீட்டில் தூக்கு போட்டுக்கலாம், ஒரு ஆள் நடு ரோட்டில் தூக்கு போட்டுக்கலாம், பாத்ரூமில் போட்டுக்கலாம், மரத்தில் போட்டுக்கலாம். காதலியோட வீட்டில், அதுவும் மாற்று மதத்தை சேர்ந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க வீட்டு மாடியில் போய் தூக்கில் தோணணும்னா அவசியம் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரா அந்த பொலினேனி திருமலா பால் சென்டர் மாதிரி தொங்கினாரா தொங்க விடப்பட்டாரான்னு? அங்கே தொங்க விடப்பட்டார்ல, அங்கே யாராவது மந்திரி போனாங்க? இல்லை. அங்கேயும் ஒரு தலித் இளைஞர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு ஆணவ கொலை தான். ஆனால் அந்த பக்கம் யாரு? மைனாரிட்டி, சிறுபான்மையினர். இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆணவ கொலையோ இல்லை வந்து கஞ்சாவோ இல்லை வந்து வேற ஒரு அடித்து கொலையோ அராஜக கொலையோ இப்படி எந்த விதமான குற்றச்செயல்களுக்கு பின்னால் ஒரு காவல்துறை மேலதிகாரி அல்லது ஓய்வு பெற்ற மேலதிகாரி ஒருவர், யாரோ ஒருவர், ஒரு வழக்கிலையும் வேற வேற ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நடப்பது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியா இல்லை போக்கிரி? ஏதோ ஒரு படத்தில் வரும், டேய் நான் பொறுக்கி போலீஸ் தெரியும்ல அப்படின்னு ஒரு படத்தில் ஹீரோ பெருசாக சொல்லுவார். பொறுக்கி போலீஸ் ஆட்சியா இது என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. புரிய வேண்டியவங்களுக்கு புரிய வேண்டியது புரிஞ்சிருக்கும் காதோடுல. கடவுள் நல்லது செய்யட்டும். ஓகே சார், இன்றைய காதோடு அருமை, மக்களுக்கான கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த நேரத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.